பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2021-22 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கின்றார். பல்வேறு துறை சார்ந்த வளர்ச்சி எப்படி இருக்கிறது என்ற குறித்த பல்வேறு கோணங்களில் நாம் பேச இருக்கிறோம். நம்முடைய இணைப்பில் சிறு குறு தொழிலுடைய மாரியப்பன் இணைந்திருக்கிறார். மாரியப்பன் வணக்கம். நிதியமைச்சருடைய இந்த பட்ஜெட் அறிவிப்புகளை பார்த்துருப்பீங்க, உங்களுடைய முதற்கட்ட கருத்தை பதிவு செய்யுங்க. சிறு குறு தொழில் எம்எஸ்எம்இ செக்டர் பொறுத்த வரைக்கும் நாங்கள் நிறைய எதிர்பார்த்துருந்தோம். இப்போ வந்து 2 சலுகைகள் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது உற்பத்தியாளர்கள் மானியம் வந்து 1,97,00,000 கோடி கொடுத்துருக்காங்க. அதே போல் 15,750 கோடி வந்து சிறு குறு தொழிலுக்காக இப்போ அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரேட்டு இப்போ இது பண்ணியிருக்காங்க. இப்போ இன்கம் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நாங்கள் நிறைய எதிர்பார்த்துருந்தோம். இப்போது அந்த ஆடிட் பண்ணுறது வந்து 5 crores வரைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அது 10 crores இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, எக்ஸிபிஷன் கொடுத்துருக்காங்க. அதை வரவேற்கிறோம். அதே போல் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 75 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து இனிமேல் இன்கம் டேக்ஸு பற்றி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண வேண்டியதில்லை, இன்கம் டேக்ஸை கட்ட வேண்டியதில்லை. பென்ஷன் வாங்குறவங்களுக்கும் அதே மாதிரி இந்த ஒரு சலுகை கொடுத்துருக்காங்க. அது மிகவும் வரவேற்கத்தக்கது. அதே சமயத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி மின் உற்பத்தி மற்றும் விநியோகிக்கும் நிறுவனங்களுக்கு மேம்பாட்டுக்காக 3 லட்சம் கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இது வந்து ஒரு இது வரவேற்கிறோம். அதே போல் ரயில்வே துறைக்காகவும் 1 லட்சம் கோடி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஒதுக்கீடுகள்லாம் வந்து நம்முடைய உள்கட்டத்தை மேம்படுத்தக்கூடிய திட்டங்களாக இருக்குது. இதில் வந்து மிகவும் வேதனைப்படக்கூடியது என்னென்னா எல்ஐசி ஐடிபி, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, இது வந்து எந்த நோக்கத்துக்காக இது வந்து ஆரம்பிக்கப்பட்டதுன்னா, இந்தியாவில் வந்து நிறைய தொழிற்சாலைகளுக்கு வந்து கடன் உதவி சுலபமாக கிடைக்கணும், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் தவிர தொழில்துறைக்கு மட்டுமே என்று எக்ஸ்க்ளூசிவ்லி இது வந்து ஐடிபி உருவாக்கப்பட்டது. இப்போ அதையும் இன்றைக்கி இந்தியாவிலேயே அதிகமான லாபத்தை ஈட்டு கொடுக்கக்கூடிய எல்ஐசி இந்த 2 நிறுவனங்களையும் தனியாருக்கு தாரை வார்க்க முடிவு செய்திருக்கின்றார்கள். இதனால் நம்முடைய இந்தியாவுடைய பொருளாதாரம் ஜிடிபி எல்லாம் மிகவும் பாதிக்கும் என்று பயப்படுகின்றோம். அதே போல் 2 பொதுத்துறை வங்கிகளையும் இன்றைக்கி வந்து தனியார் மயமாக்கணுன்றாங்க. இப்போ வந்து 28 பொதுத்துறை வங்கிகள் வந்து 12 குறைச்சாங்க. இப்போ அந்த 12ஐயும் இன்றைக்கி 2 குறைக்கிறாங்க. எல்ஐசி வந்து முழுமையாக தனியாருக்கு விற்க பார்க்குறாங்க. அதே சமயத்தில் அந்நிய முதலீடு வந்து 49% இருந்ததை இதை 74% உயர்த்துறாங்க. ஸோ இதை உயர்த்தும் போது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த இன்சூரன்ஸ் துறையில் வரக்கூடிய வருமானம் பூராவும் வெளிநாட்டுக்காரங்க வந்து கொள்ளடிச்சிட்டு போகிறாங்க. அதனால் நம்முடைய பொருளாதாரம் வந்து எப்படி மேம்படும்? இருக்கக்கூடிய எல்ஐசியே வந்து இவங்க விரிவுபடுத்தி பண்ணால் பரவாயில்ல. ஆனால் இன்றைக்கி என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, அந்நிய முதலீட்டை ஊக்குவிக்கிறாங்க, உள்நாட்டில் இருக்கக்கூடியதை வந்து விற்கிறாங்க. இது வந்து மிகவும் வந்து பாதிக்கும்னு சொல்லி நாங்கள் மிகவும் பயப்படுறோம். அதே போல் இன்றைக்கி அக்ரிகல்ச்சர் மேம்பாட்டுக்காக கொடுத்துருக்காங்க. அந்த திட்டங்கள்லாம் பரவாயில்ல, அது கொஞ்சம் முதலீடு செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் இன்றைக்கி வந்து இன்சூரன்ஸு, டெபாசிட் இன்சூரன்ஸ் வந்து 1 லட்சம் இருந்ததை 5 லட்சமாக உயர்த்திருக்காங்க. ஸோ அது வரவேற்கிறோம். ஏன்னா இன்றைக்கி வங்கிகள் வந்து சில தனியார் வங்கிகள்லாம் இன்றைக்கி மோசடி செய்கின்ற காலநிலையில் அந்த 5 லட்சம் கூட போதாது, இருந்தாலும் 1 லட்சத்துலேருந்து ஒரு காப்பீடு உயர்த்தியிருக்காங்க. அதை நாங்கள் வந்து வரவேற்கிறோம். சிறு குறு தொழிற்சாலைகள் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட்ஸ்லேருந்து நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் எங்களுக்கு எம்எஸ்எம்இ நேச்சுரல் கலாமிட்டிஸ், அதாவது புயல் வெள்ள சேதங்கள் ஏற்படும் போது அதுக்கு நிவாரணம் கொடுக்கறதுக்கு இது வரைக்கும் அந்த இதில் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு இதில் வந்து இன்க்ளூட் பண்ணாமல் இருக்காங்க. அதை இன்க்ளூட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். அதே போல் டிஃபென்ஸ் காரிடார் சார், இது வந்து 1/2/2018 மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் அறிவித்தாங்க. தமிழ்நாட்டுக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் இந்த 2 இடத்துல வந்து இன்றைக்கி தளவாடங்கள் சாமான்கள் உற்பத்தி பண்ணுறதுக்கு சேலம், கோயம்புத்தூர், திருச்சி, ஓசூர், சென்னை இந்த 5 இடங்கள் வந்து டிஃபென்ஸ் ஹப்னு ஆரம்பித்தாங்க. அதே போல் 6 இடங்கள் வந்து யூபியில் கொடுத்தாங்க. உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து இன்றைக்கி இப்போ வேணுங்கிற நிதிகளாக கொடுத்து இன்றைக்கி அங்கே மிக சிறப்பாக வந்து அதை ஆரம்பிச்சிட்டாங்க. சமீபத்தில் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் கூட பாரத பிரதமரை சந்தித்து அவங்க வந்து இந்த மாதிரி டிஃபென்ஸ் காரிடருக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆனால் அதை பற்றி இந்த பட்ஜெட்டில் வந்து நாங்கள் இவங்க டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது திருச்சியில் வந்து இதை லான்ச் பண்ணாங்க.
ஆனால் இது வரைக்கும் அவங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் இன்னும் நிதி இதுக்கு ஒதுக்கீடு செய்யாமல் இருக்காங்க. அதனால் தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி இன்றைக்கி வந்து டிஃபென்ஸ் ஹப் வந்தால் தான். ஏன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான சிறு குறு தொழிற்சாலைகள்லாம் இன்றைக்கி மூடிட்டு இருக்காங்க. இதற்கு வந்து ஒரே விடிவு காலம் இந்த 5 இடங்களில் வந்து டிஃபென்ஸ் காரிடர் வந்து அமைச்சா இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் சேலம் ஸ்டீல் பிளான்ட்டில் ஒரு 1500 ஏக்கர் நிலம் பயன்படுத்தாமல் இருக்குது. அந்த நிலத்தை வந்து தமிழக அரசுக்கு ஒதுக்கி தரணும்னு சொல்லி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் வந்து பிரதமருக்கு கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது குறித்தும் வந்து எங்களுக்கு எதுவும் இன்றைக்கி சேலம் ஸ்டீல் பிளான்ட்டை கூட தனியார் மையத்துக்கு விற்க இருக்காங்க. ஆனால் அதில் வந்து 4000 ஏக்கரில் இன்றைக்கி 2500 ஏக்கர் நிலம் வந்து காலியாக இருக்குது. அது இணைப்பிலிருந்து உங்களுடைய இந்த பட்ஜெட் தொடர்பான கருத்தை பதிவு செய்ததற்கு நன்றி மாரியப்பன். தொடர்ந்து சிஐயினுடைய ரங்கநாதன் தற்பொழுது தன்னுடைய பட்ஜெட் உரை மீதான கருத்தை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். அதனுடைய காட்சிகளையும் பார்க்கலாம். All angles, I think it is very, very well this thing. இந்த மாதிரி ஒரு மெகா ஸ்பெண்டிங் பட்ஜெட்டை நான் என்னுடைய வாழ்நாளில் பார்த்ததில்ல. ஐ எம் ஷூர் யூ வுட் ஆல்சோ அக்னாலேஜ் த சேம் திங். இந்த வந்து வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பட்ஜெட்டால் வந்து நம்மளோட ஜிடிபி growth வந்து பெரிய அளவில் வளர்ச்சி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திண்ணமாக நம்புகிறோம். அது இந்த வருடமே இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஆனால் வரப்போக காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இதோடைய வேகம் மிக கூடுதலாக இருக்கும். எல்லா செக்டார்லேயும் வந்து நல்லா ஒரு பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு பட்ஜெட். நவ் ஐ ரிக்வஸ்ட் தினேஷ் டு டாக் ஃபியூ வேர்ட்ஸ். தேங்க்ஸ் சிகேஆர். நீங்கள் இப்போ சிகேஆர் சொன்ன மாதிரி இது நிஜமாகவே ஒரு சொப்பன பட்ஜெட்னு சொன்னாங்க உங்களுக்கு. அதுக்கு மேலே தான் இருக்குதுன்னு சொல்ல முடியும் உங்களுக்கு. ஏன்னா எந்த அளவுலையும் உங்களுக்கு முதல்ல என்னெல்லாம் குறிக்கோள் சொல்லியிருந்தாங்களோ அந்த ஒரு குறிக்கோளையும் மாற்றலை. அதுக்கு தேவைப்பட்ட பட்ஜெட் அவுட்லேயும் செஞ்சுருக்காங்க. அதுக்கு மேலே இது இந்த கோவிடை வந்து எப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக ஆக்க முடியும், அண்ட் இந்த ஆத்ம நிர்பர் பாரத்ங்கிறது பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணது வந்து அதை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப யோசித்து இந்த பட்ஜெட் கொண்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியும் உங்களுக்கு. இதில் இந்த ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் 3 செக்டார் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குளோபல் சப்ளை செயினில் வந்து இந்தியாவோட மேனுஃபேக்சரிங் முன்னுக்கு வந்தால் தான் நம்ம இந்த 5 ட்ரில்லியன் எக்கானமி ஆக முடியும் அப்படிங்கிறதுக்கு அவங்க அது எந்தளவு தேவைகளோ அந்த ப்ரொடக்டிவிட்டி லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீம் மாத்திரம் இல்லாமல் அந்த சப்ளை செயின் காஸ்ட்டையும் எப்படி குறைக்க முடியும், எப்படி நம்ம இந்தியா வந்து உலக லெவலில் ப்ரொடக்ஷன் பேஸாக ஆக முடியும் அப்படிங்கிறதுக்கு மேக்ஸிமம் உறுதி கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். அண்ட் செலவும் பண்ணியிருக்காங்க அதுக்கு. ரெண்டாவது இப்போ அவர் சிகேஆர் சொன்ன மாதிரி இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்க முடியாது உங்களுக்கு. பட் ஓவர் த நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டெஃபினட்டாக டபுள் பர்சன்டேஜ், தட் இஸ் 10% மேலே க்ரோத் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு உண்டாயிருக்கு அப்படிங்கிறது சொல்ல முடியும் இந்த பட்ஜெட் மூலமாக. மூணாவது முதல்ல ஆரம்பித்த விதத்தில் ஸ்கில் இல்லை ஹெல்த் இல்லை எஜுகேஷன் அந்த 3 செக்டாருக்கும் மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் மேக்ஸிமம் எக்ஸ்பெண்டிச்சர் இந்த பட்ஜெட்டில் வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ நிஜமாகவே இது வந்து ஒரு ட்ரீம் பட்ஜெட் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தில் இருக்குது உங்களுக்கு. மிஸ்டர் ரவிச்சந்திரன் ப்ளீஸ். தேங்க்யூ சார். இந்த பட்ஜெட் வந்து விவசாயம் மற்றும் ஃபுட் ப்ராசஸிங் செக்டர் பார்த்திங்கன்னா ஒரு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. நான் வந்து சிலதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ அதாவது கிரெடிட் கொடுக்கறது வந்து பேங்க்ஸ்லேருந்து அக்ரிகல்ச்சர் கிரெடிட் வந்து 15 லட்சம் கோடியிலேருந்து 16 லட்சம் கோடி வரைக்கும் பிளான் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். இப்போ நம்ம வில்லேஜ் எல்லாம் போனோன்னா மண்டி அந்த விற்கிற இடத்துல எப்படி மாடர்னைஸ் பண்ணுறதுங்கிறதுக்காக வந்து 30,000 கோடியிலேருந்து 40,000 கோடி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 1000 மண்டி வந்து எலக்ட்ரானிக் மார்க்கெட்டுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்காக அதுவும் ஒரு அப்ரூவலுக்கு இது பண்ணியிருக்காங்க இந்த வருஷம். மைக்ரோ இரிகேஷன், அதாவது நீங்கள் ட்ரிப் இரிகேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மைக்ரோ இரிகேஷன் பாலிசி வந்து மறுபடியும் 10,000 கோடி அதிகம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வந்து இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு போய் சேரணும் இந்த ட்ரிப் இரிகேஷன், அதனால அதுவும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 2018-19 வந்து தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு இந்த 3 இதுக்கு வந்து டாப் ஸ்கீம்னு ஒன்று கொண்டாந்தாங்க. ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபார்ம்லேருந்து எப்படி ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு கொண்டு போய் 1/2 கிலோ 1 கிலோ பேக்கெட்டு கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டாந்துருந்தாங்க. இப்போ இதே ஸ்கீமை வந்து இன்னும் ஒரு 22 காய்கறிகளுக்கு அது இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இது ஒரு நம்ம விவசாயிகளுக்கு இது ரொம்ப நல்ல ஒரு சேஞ்ச் வரப்போகிறது இதில்.
அதே மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் 2 நல்ல குட் நியூஸ். சென்னை வந்து ஒரு ஃபிஷ்ஷிங் ஹப்பாக மாற்றிருக்காங்க. அது ஃபிஷ்ஷிங் ஹப் என்னென்னா, இப்போ நம்ம மீனவர்கள் வந்து மீன் பிடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அதை எப்படி கரெக்டாக ஸ்டோர் பண்ணி, அதை எப்படி லாஸ் கம்மி பண்ணி, அதை எப்படி ப்ராசஸ் பண்ணி என்டையர் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய ஃபிஷ்ஷிங் ஹப் பண்ண போகிறாங்க. இது வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னைக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வந்து கடற்பாசி, அதாவது சீவீடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கடற்பாசி வந்து ஒரு வீடு பார்க் ஒன்று தமிழ்நாட்டில் செட்டப் பண்ண போகிறாங்க. இது வந்து அக்வா கல்ச்சருக்கும் ஃபிஷரிஸுக்கும் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது வந்து அதுதான் அதனோட சாப்பாடு, ஃபிஷ்ஷுக்கும் அக்வா கல்ச்சருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்னை பொறுத்தவரையிலையும் விவசாயத்துறை, ஃபுட் ப்ராசஸிங் செக்டர் ப்ளஸ் தமிழ்நாடுக்கு வந்து இது ரொம்ப நல்ல ஒரு பட்ஜெட். தேங்க்யூ. தேங்க்யூ மிஸ்டர் ரவி. தமிழ்நாட்டுக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து ரோடு, சென்னை போர்ட்டு, அப்புறம் வந்து மெட்ரோ ரயில், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு. ரொம்ப நல்லா வந்து இங்கே தமிழ்நாடு எக்கனாமியும் பூஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து இருந்திருக்கு. அதனால் இது ரொம்ப வரவேற்கத்தக்க, தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் வரவேற்கத்தக்க பட்ஜெட்டாக. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த நிதிநிலை அறிக்கை மீது நேர்மறையான கருத்துகளும் எதிர்மறையான விமர்சனங்களும் பரவலாக வந்து கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து பார்க்கலாம். சுபாஷினி மேம், இப்போ இந்த பட்ஜெட் உரையில் விவசாய கடன் சம்பந்தமாக நிதியமைச்சர் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. 16.5 லட்சம் கோடியில் விவசாய கடன் தர இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே வராக்கடன் பிரச்சனையால் பல வங்கிகள் மூடப்பட்ட ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம். இப்போ புதுசாக 16.5 லட்சம் கோடி கடன் விவசாயிகளுக்கு தர்றதுன்றது சாத்தியமான ஒரு விஷயமா இப்போ இருக்க பொருளாதார கட்டமைப்புல? ஸோ இது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறத தாண்டி இது வந்து மிக அவசியம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ இதில் வந்து எதிர்மறையான விமர்சனம் வந்தாலுமே இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் பெயின் ஃபார் லாங் டேர்ம் கெயின் அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். இப்போ இன்னைக்கு வந்து மக்கள் சந்தோஷப்படுற மாதிரி பெரிய வரி விலக்குகள் இல்லை, விவசாய கடன் தள்ளுபடி இல்லை அப்படிங்கிறத தாண்டி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வாங்குறோம் அப்படின்னாக்கா எக்கனாமிக் சர்வேல கூட சொல்லியிருந்தாங்க, நம்ம கடன் வாங்கும்போது அந்த கடனில் வந்து நம்ம அதையும் தாண்டி இப்போ ஒரு 10% நம்ம வட்டி அந்த கடனில் கட்டுறோம்னா அதை 15% நம்ம சம்பாதிச்சா மட்டுமே சஸ்டெயின் ஆக முடியும். இது வந்து எக்கனாமிக் சர்வேல சொல்லணுங்கிறது அவசியம் இல்லை, எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு நிதர்சனமான ஒரு விஷயம். இப்போ விவசாய கடனை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபண்ட் அங்கே போனால் மட்டும்தான் இன்னும் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் கடன் தள்ளுபடி அப்படின்ற மாதிரி ஒரு டைரக்ட் பெனிஃபிட்டை கொடுக்காம வேற விதமான பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ எக்கனாமிக் சர்வேல கூட ஒரு விஷயம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்திருக்காங்க. 99,000 டன் வந்து வெங்காயம் கொள்முதல் பண்ணி வச்சதுல இப்போ இந்த ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்தது இல்லையா வெங்காயம் சம்பந்தமாக, ஸோ அதில் வந்து ப்ராப்பராக இவங்க ஸ்டேட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணதை தவிர 25% வந்து வெங்காயம் வேஸ்ட் ஆச்சு அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறது எல்லாமே கன்சம்ஷன் மார்க்கெட்டுக்கு வரதில்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய கேப். ஸோ அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறது மொத்தமும் கன்சம்ஷன் மார்க்கெட்டுக்கு வந்ததுன்னா இவங்க எதிர்பார்க்குற அந்த 1.5 மடங்கு விலை, அவங்க போடுற காஸ்ட்டில் 1.5 மடங்கு ரிட்டர்னுங்கிறத வந்து தாராளமாக கொடுக்க முடியும். அது எப்படி அச்சீவ் பண்ண போகிறாங்கன்னா ஆக்ஷன் சம்மந்தமாக அந்த சப்ளை செயினை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கான நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிளான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறது வரைக்கும் ஃபார்மர்ஸோட ஸ்ட்ரென்த், ப்ரொடியூஸ் பண்ணது மொத்தமுமே கன்சம்ஷன் மார்க்கெட்டுக்கு கொண்டு வரும்போது நமக்கு சப்ளை நிறைய இருக்கும், எண்ட் கன்சியூமருக்கும் அது வந்து ப்ராப்பர் ப்ரைஸில் கிடைக்கும், விவசாயிக்கும் வந்து அது ஒரு நல்ல ப்ரைஸில் கிடைக்கும். அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் அந்த அக்ரிகல்ச்சர் ஃபண்ட் இந்த மாதிரி இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை கொடுக்க முடியாத காலகட்டங்களில் ஸ்டேட்டே வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ ஒடிசா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு ஏற்கனவே இந்த ஃபண்ட் வந்து கொடுத்தாச்சு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. தொடர்ந்து பார்க்கலாம். பொருளாதார மாணவர்களாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த நிதியமைச்சருடைய உரையை? உங்களுடைய சந்தேகங்களை நம்முடைய விருந்தினர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், இப்போது அதாவது பார்த்தோன்னா இந்த ஃபிஷரிஸ்லாம் இருக்காங்கல்ல, அந்த ஃபிஷரிஸ் வந்துட்டு எப்படி இவங்க டூரிசமோடு இவங்க ஆட் பண்ண போகிறாங்க, அதை எப்படி மர்ச் பண்ண போகிறாங்க? இப்போது ஆர்டிகல் 370 இருக்குது லடாக்கில், அங்கே அதனால் வந்துட்டு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி கட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்கிற பகுதியிலலாம் எப்படி டூரிசம் இது பண்ண போகிறாங்க, அங்கே எப்படி அங்கே எவ்வளோ பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்காங்க அதுக்குன்னு? இல்லை, இதை வந்து 1 by 1 பிரேக் பண்ணணும். 1 by 1 ஃபஸ்ட்டு நீங்கள் டூரிசம் அப்படின்னு எடுத்திங்கன்னா ரோட்ஸுக்காக ரோடோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக நிறைய அமௌண்ட் இப்போ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த ட்ரெயினுக்கு கூட ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் கூட அரேஞ்ச் பண்ணி பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க விடணும் அப்படின்னு சொல்லி. ரோட் அண்ட் ரயில்வேஸ் வழியாக எல்லா இடத்துலையும் கனெக்டிவிட்டி அதை கொண்டு வந்துட்டாங்கன்னா தென் டூரிசம் தானாக இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, ஃபிஷரிஸ்க்குன்னு தனியாக ஒரு பார்க் வைக்கணும் அப்படிங்கிறதும் பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் கேட்குற லடாக் வந்து அங்கே ஒரு டெவலப்மெண்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணது அது.
இதில் குறிப்பாக நம்ம சொல்கிறப்போ பார்க்குறப்போ நிதியமைச்சருடைய இந்த அறிவிப்பில் சாலைகளினுடைய மேம்பாட்டுக்காக நிறைய நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக மேற்கு வங்கம், தமிழ்நாடு, கேரளா பர்டிகுலராக வச்சு பார்க்குறாங்க. வாஜ்பாய் பிரதமராக இருந்தப்போ இந்த சாலை மேம்பாடுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு திட்டமாக பார்க்கப்பட்டுச்சு. பொருளாதார கட்டமைப்பு சிங்கப்பூரினுடைய பொருளாதாரம் உயர்றதுக்குமான ஒரு முக்கியமான காரணிகள் ஒன்று சாலை மேம்பாலத்தினுடைய வசதி மூலமாக கிடைச்ச பொருளாதார உயர்வு. இந்த பீரியடில் இந்த சாலைகளினுடைய மேம்பாடு இந்தியாவுடைய பொருளாதாரத்துக்கு எந்த அளவுக்கு வளர்ச்சிக்கு உதவியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ இப்போ இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து நம்ம ஒரு மையமாக வச்சுருக்கோம். ஏன்னா இப்போ ஃபண்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட இல்லை. கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டுமே எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் நம்ம எதிர்பார்க்குற அந்த வி ஷேப் வளர்ச்சியை நம்ம வந்து அடைய முடியும். ஸோ இப்போ அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ளே வரணும்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாத ஒரு நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வராது. ஸோ இப்போது அதுக்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம டெவலப் பண்ணணும். இப்போ ஒரு இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அங்கேருந்து லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் ஜாஸ்தி இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ எண்ட் ரிட்டர்ன் அவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கான வசதிகளை நம்ம செஞ்சு கொடுத்தா மட்டுமே அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இங்கே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மூலமாக நிச்சயமாக வந்து டெவலப் ஆகிறதுக்காக நிறைய சான்ஸ் இருக்குது. அண்ட் ரயில் இதில் வந்து முக்கியமாக அவங்க ரயில்வேஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அவங்க சொன்னது லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட்டை வந்து குறைக்கிறது தான் வந்து அவங்க லாங் டேர்ம் விஷனாக வச்சு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது மோர் பிஸ்னஸை சுற்றின ஒரு விஷயம் தான். பேசலாம். வேறு சந்தேகம்? வணக்கம் மேடம், விஜயம் ஃப்ரம் சென்ட் ஜோசப் காலேஜ். இப்போ வந்துட்டு மாண்புமிகு நிதி அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாலண்டியர் வெஹிக்கிள் ஸ்கிராப்பிங் பாலிசி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பார்த்தீங்கன்னா என்கரேஜிங் ஃபியூவல் எஃபிஷியன்சி அண்ட் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி வெஹிக்கிள் என்கரேஜ் பண்ணுறோம். அப்புறம் இம்போர்ட் ஆஃப் ஆயில் பில்லை கம்மி பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும்போது அதே நம்ம இப்போ பெங்களூரில் வர டெஸ்லா நிறுவனத்தையும் அதையும் கம்பேர் பண்ணி அதெல்லாம் சொல்ல முடியுமா, இல்லைனா லிங்க் இருக்கா? இல்லை இப்போது இந்த வாலண்டரி ஸ்கிராப்பிங் அப்படிங்கிறது ஏன்னா இப்போ ஆட்டோமொபைல்ஸ் இண்டஸ்ட்ரி டவுன் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் அந்த டெக்னாலஜி சேஞ்ச். BS4 to BS6 வந்ததுனால இப்போ இந்த வெஹிக்கிள்ஸ் வந்து இப்போ மேனுஃபேக்சர் பண்ணால் அதுக்கப்புறம் அது பேன் ஆச்சுன்னா கஷ்டம். ஸோ இப்போ இருக்கிறவங்க நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களை சுற்றி மேனுஃபேக்சர் ஸ்டாப் ஆனதுனால ரெசெஷன் வந்தது அப்படிங்கிறதும் ஒரு கருத்து சொல்லப்படுது. ஸோ இப்போ வந்து இந்த வாலண்டரி ஸ்கிராப்பிங் அப்படிங்கிறது ரொம்ப வளர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். வாலண்டரி ஸ்கிராப்பிங் இங்கே கொண்டு வந்தாங்கன்னா மேபி அந்த டெக்னாலஜி ரிலேட்டட் வெஹிக்கிள்ஸை வந்து அவங்களா வாலண்டரியாக ஸ்கிராப் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு இன்சென்டிவ்ஸ் கொடுத்தா. அண்ட் அந்த வெஹிக்கிள்ஸ் மூலமாக நமக்கு வந்து நிறைய ஃபியூவல் கன்சம்ஷன் ஆகுதுன்றதுனால ஆப்வியஸ்லி இம்போர்ட் வந்து குறையும் அப்படிங்கிறது அவங்களோட எஸ்டிமேட்டு. அண்ட் முக்கியமாக என்வாயன்மெண்ட். ஸோ க்ளீன் ஏர் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் தி பட்ஜெட்லேயே அவங்க வந்து ஒரு க்ரைட்டீரியாவாக கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் டெக்னாலஜி அண்ட் ஃபியூவல் கன்சம்ஷன் அதனால் வர எக்கனாமிக் பெனிஃபிட்ஸையும் தாண்டி நம்ம வந்து என்வாயன்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் சேர்த்து தான் அதில் பார்க்கணும். ஏர் பொல்யூஷனுக்காகவே ஒரு 2-1.7 crore இப்போ அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் ஸ்கிராப்பிங் இது ஏர் பொல்யூஷனோட கனெக்டடான ஒன்று. ஏர் பொல்யூஷன் தர வெஹிக்கிள்லாம் என்விரான்மெண்ட்லேருந்து எடுத்துடணுங்கிறதுக்காக கொடுக்குற அந்த 10 years 15 years அதுக்கு ஒரு செக் பண்ணுறது அதெல்லாமும் இப்போவும் இருக்குது. இன்னும் எஃபெக்டிவாக அது எப்படி கிரவுண்ட் லெவலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற பாலிசி வந்து வரும். அண்ட் பட்ஜெட் ஓவரால் அங்கே சொல்கிற பாலிசிஸ் எல்லாமே ஆக்சுவலாக இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா ரொம்ப வண்டர்ஃபுல்லாக இருக்கும். பட் கிரவுண்ட் ரியாலிட்டிக்கும் அவங்க அங்கே எதிர்பார்க்குற விஷனுக்கும் டெஃபினட்டாக ஒரு கேப் இருக்குது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் ஆகட்டும், அது பல லெவலை தாண்டி இங்கே வரும்போது டெஃபினட்டாக ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இட் வில் பி a great budget. சுபாஷினி மேம், நீங்கள் சொல்கிறது ரொம்ப முக்கியமான இடத்துல வந்து நிற்கிறீங்க. போடப்பட்ட திட்டங்கள் மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு திட்டமிடுதல் அப்படின்றது ரொம்ப முக்கியம். திட்ட கமிஷன்ன்றது செயல்படாத பொழுது இந்த திட்டங்களை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படின்றதும் ஒரு முக்கியமான கேள்வி. தொடர்ந்து விவசாய சங்கத்தினுடைய சிவபெருமாள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சிவபெருமாள், நிதியமைச்சருடைய இந்த அறிவிப்புகளை பார்த்துருப்பீங்க. விவசாயிகள் சார்ந்த விஷயங்களுக்கு நிதியமைச்சருடைய இந்த அறிவிப்புகள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த உரையை? இல்லை, இந்த அறிவிப்பை பார்த்தேன். இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது ஒரு சிறப்பான ஒரு பட்ஜெட்டாக தான் தாக்கல் பண்ணிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு சிறப்பான பட்ஜெட்னா, அடுத்த வரக்கூடிய வருமானங்கள் என்ன, இந்த தடவை நாட்டுக்கு என்ன செலவு பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி இந்த பட்ஜெட்டை போட்டிருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ நிதி ஒதுக்கலாங்கிறது, எவ்வளோ முக்கியத்துவம் வாங்கணும்னு ஒதுக்கிறாங்க. இது ஒரு சிறப்பான ஒரு பட்ஜெட்டாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் இதில் வருத்தப்படக்கூடிய விஷயங்கிறது ஒன்றும் சொல்ல முடியாது. எங்களுடைய மனநிலை என்னங்கிறது நாங்கள் தெளிவாக சொல்லணும், விவசாயிகள் தெளிவாக சொல்லணும்னா, ஒரு அப்பா அம்மா பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கனாக்கா இவள் நல்லா வளர்ந்த பிள்ளை நம்ம விட்டுட்டு போதுன்னு சொல்லி ஒரு கவலைப்படுவாங்க இல்லையா, சந்தோஷமும் படுவாங்க. அதனால் சிறப்பான பட்ஜெட்டாக சந்தோஷப்படுறோம். காவேரி கோதாவரி இணைப்பு திட்டத்தை வந்து எதுவுமே சொல்லாமல் இருக்கிறதுல ஒரு சின்ன வருத்தங்களுக்கெல்லாம் உண்டு. ஆனால் பொதுவான ஒரு கருத்தாக எடுத்துக்கிட்டோம்னா சிறப்பான பட்ஜெட்டாக நாங்கள் பார்க்குறோம்.
தொடர்ந்து இது உங்களுடைய முதற்கட்ட தகவலாக பதிவு செய்கிறேன். தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து காத்துருங்க. சுபாஷினி மேம், இவர் சொல்கிறதும் ஒரு 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 வகையில் அதே விஷயமா தான் இருக்குது. திட்டமிடல் இங்கே நடக்குது, திட்டமிடத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான செயல் திட்டங்கள் நம்மகிட்ட இருக்குதா? ஏற்கனவே நம்மக்கிட்ட வந்து திட்டமிட்ட பொருளாதாரத்தை செயல்படுத்துறதுக்கான திட்ட கமிஷனும் நமக்கு சரியாக செயல்படலை. இப்போ நிறைய அறிவிப்புகள், பல கோடியிலான அறிவிப்புகள் பல துறை சார்ந்த துறைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இது எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போகிறது? மாற்று ஏற்பாடு இதுக்கு இருக்குதா? எப்படி பார்க்குறீங்க? ஸோ இது இந்த மாதிரி திட்டமிடுதலும் அது வந்து மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கும் இருக்கிற கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக தொடர்ந்து பேசலாம் சுபாஷினி மேம். தற்பொழுது திமுகவினுடைய எம்பி டிஆர் பாலு செய்தியாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அதனுடைய காட்சிகளை பார்க்கலாம். ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் கொரோனா வந்ததுனால இப்போ அதிகமாக அது நிதி 6 வருஷத்தில் செலவிடப்படும் என்று சொல்லியிருக்கார்கள். 602 டிஸ்ட்ரிக்ட், 602 ஜில்லாக்கள் அங்கே வந்து கிரிட்டிக்கல் கேர் ஹாஸ்பிட்டல் நிர்மாணம் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12 சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன், ஹெல்த் இன்ஸ்டிடியூஷன் ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ரோட்ஸ் வந்து பெங்களூர் சென்னை 278 கிலோமீட்டர் டெவலப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சென்னை சேலம், குறிப்பிட்ட சென்னை சேலம் உங்களுக்கு தெரியும் என்னன்ட்டு 277 கிலோமீட்டர் அதை டெவலப் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. 3500 கிலோமீட்டர் வந்து 1 லட்சம் கோடி செலவு பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. முன்னாலே சொன்னேன். இதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான செய்திகளாக தான். டீ ஒர்க்கர்ஸுக்கு வந்து தேர்தல் நடைபெற இருக்கிற வெஸ்ட் பெங்காலுக்கு கொடுத்துருக்காங்க. வெஸ்ட் பெங்காலுக்கு டீ ஒர்க்கர்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே போல் அஸ்ஸாமுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு அந்த செய்தியே இல்லை, ஒன்றுமே கிடையாது. அதான் டீ ஒர்க்கர்ஸை பற்றி கவலையே படல. ஏன்னா டீ ஒர்க்கர்ஸ் எல்லாம் திமுக ஓட்டு போடுறவங்க, அதனால் அவங்களுக்கு அவங்க ஒன்றும் கொடுக்கல. சிட்டிசன்ஸ், சீனியர் சிட்டிசன் 75 வயசான சீனியர் சிட்டிசனுக்கு வந்து பென்ஷன் வாங்குறவங்க பென்ஷன், அதே போல் இன்ட்ரெஸ்ட் இன்கம், இந்த பென்ஷன் இன்கம் இன்ட்ரெஸ்ட் இன்கமுக்கு டேக்ஸ் கிடையாது. இது அவங்க அறிவிச்சிருக்காங்க. இதுதான் மேக்ஸிமம் இதான். அப்புறம் 1 லட்சம் 1 கோடி பீப்புளுக்கு கேஸ் இணைப்பு கொடுக்க போகிறாங்க. இதெல்லாம் செய்திகள். இது எல்லாமே வந்து நல்லபடியான திட்டங்கள், தேவையான திட்டங்களுக்கு தான் மத்திய அரசு இந்த பட்ஜெட்டில் வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? தேவையான பல திட்டங்கள் இருக்குது. விடுபட்டு போனதுங்களை 1000 சொல்லலாம். அதனால் தேவையான திட்டங்கள் இல்லை. அவங்க தேர்தல் எங்கே நடக்கும் போதோ அந்த மாநிலத்துக்கு இப்போ குறிப்பாக வெஸ்ட் பெங்காலுக்கு அவங்க செஞ்சுருக்காங்க. அது வந்து இது போய் பிஜேபி வந்து அவங்க தேர்தல் அறிக்கையிலையும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போதெல்லாம் சொல்கிறதுக்கு தேர்தல் நிறையா வாரி வழங்கியிருக்காங்க. அதெல்லாம் எழுதிக்கல. வெஸ்ட் பெங்காலுக்கு நிறையா கொடுத்துருக்காங்க, ரொம்ப வாரி வழங்கியிருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கு தான் சொல்லணும். இப்போ சென்னை சேலம் 8 வழிச்சாலை திட்டத்தை வந்து கைவிடணும்னு சொல்லி தொடர்ந்து தமிழகத்தில் போராட்டங்கள் நடந்து வரும்போது இப்போ மத்திய அரசு மீண்டும் வந்து அதை செயல்படுத்தாத சொல்லுது. மத்திய அரசு எந்த அளவுக்கு அடமெண்ட்டாக இருக்குது. அவங்க வந்து அதிகாரத்தை கையில் வச்சுட்டு எப்படி மாநில அரசை குறிப்பாக தமிழ்நாட்டை கையாளுறாங்கங்கிறது தெரிஞ்ச விஷயம். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கையாளாத சர்க்கார் எதை சொன்னாலும் இங்கேருந்து எதை சொன்னாலும் அவங்க ஏற்றுக்குவாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணுன்ட்டு ஒரு அதிகார இதில் வந்து தோரணையில் அவங்க சொல்கிறாங்க, அவங்க ஏற்றுக்கிறாங்க. அதனால் பயப்படுற மாநில அரசு இருக்கும்போது என்ன செய்வாங்க? இட்ஸ் வந்து ஹையர் எஜுகேஷன் மிகப்பெரிய சேதத்தை விளைவிக்கும். ஹையர் எஜுகேஷன் கமிஷன் போடுறாங்க. இந்த கமிஷன் போடுறதுக்கு முன்னாலேயே மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர், ஜேஎன்யூ வைஸ் சான்சலர் விட்டு எக்ஸ்பர்ட் கமிட்டின்னு ஒரு போட்டு அந்த கமிட்டி அவர் ஜேஎன்யூ வைஸ் சான்சலர், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் செலக்ட் பண்ணுறாரு. இதெல்லாம் தெரிஞ்சுங்க சார். நீங்களும் சாலை போக்குவரத்துறை அமைச்சராக முன்னாடி இருந்தீங்க. இப்போ இந்த தமிழகத்திற்கு போடப்பட்டிருக்கிற இந்த 1,03,000 கோடி ரூபாய் செலவில் போடப்பட்டிருக்க இந்த திட்டங்கள்லாம் ஃபீசிபிலிட்டி இருக்கா? இல்லை முதல்ல சொல்லுது கேளுங்க. இந்த திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு முதல்ல என்னென்ன இருக்குதுன்னு முதல்ல கண்டுபிடிக்க முடியும். முதல்ல லேண்ட் அக்விசிஷன் பண்ணணும். முதல்ல சர்வே பண்ணணும். லேண்ட் எங்கெங்கே அந்த அந்த தடம் எப்படியெல்லாம் போகுது இந்த வரைபடம் போடணும். வரைபடம் போடும்போது எங்கெங்கே முக்கியமான இடங்கள்லாம் அடிபடும், அதில் ரொம்ப சென்சிட்டிவ் ஏரியாலாம் இருக்கும். முதல்ல அக்வயர் பண்ணணும். அக்வயர் பண்ணுறதுக்கு பல வருஷங்கள் ஆகும். இந்த கவர்மெண்ட் இங்கே இருக்க சென்னை டெல்லியில் இருக்கிற கவர்மெண்ட்டே போய்டும். அதுக்குள்ளே லேண்ட் அக்விசிஷன் கொடுக்கணும். அதே போல் கேரளாவுக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ரோடுக்கு. கேரளாவுக்கு நான் இருக்கும்போது கேரளாவில் ஒரு அங்குலம் ரோடு கூட போட முடியல. ஏன்னு கேட்டால் 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் ஒரு கிரவுண்ட் நிலம் இங்கே சொல்லுவாங்க. சார் நான் தொடர்ந்து 3 சீஃப் மினிஸ்டரை பார்த்தேன். 3 சீஃப் மினிஸ்டர் அவங்களால அக்வயர் பண்ண முடியல. அதே போல் இப்போ வந்து பணத்தை செலவிடுறேன்னு சொல்கிறாங்க, அது செய்ய போகிறதில்ல. அது மாதிரி தான் அது. ஒரு பிஜேபி கவர்மெண்ட்டு இடதுசாரி கட்சிகள் அல்லது காங்கிரஸால் ஆளப்படுகின்ற அந்த மாநிலத்திற்கு இவ்வளவு பணத்தை வந்து ஒதுக்கீடு பண்ணுறாங்களா? இது எதை காட்டுது? அதான் சார், இது மாதிரி 1 லட்சம் கோடிக்கு மேலே ஒதுக்குறாங்க கேரளாவுக்கு ரோடுக்குன்னு சொல்லி. அது நிச்சயமாக செய்ய போகிறதில்ல, செய்ய முடியாது. ஏன்னு கேட்டால் அவங்களால நிலத்தை வாங்கி கொடுக்க முடியாது. நிலம் அங்கே கையகப்படுத்த முடியாது. நான் இருந்த வரைக்கும் 5 வருஷம் ஒன்றுமே பண்ண முடியல. 3 சீஃப் மினிஸ்டர் பார்த்தேன்னா
திமுக எம்பி டிஆர் பாலு தற்பொழுது செய்தியாளர் சந்தித்து நிதிநிலை அறிக்கை மீதான தன்னுடைய கருத்தை பதிவு செய்தார். தொடர்ந்து பேசலாம். திட்டமிடல் தேவை அப்படின்னு நம்ம பேசுகிற அந்த வார்த்தையில் வந்துச்சு. திட்டமிடலை சாத்தியப்படுத்துறதுக்கான சூழல் இப்போ இருக்குதா? நிச்சயமா. ஸோ இப்போ நம்மளோட எக்கனாமிக் சர்வேலையும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துங்க. இப்போ ஒரு அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னாக்கா எந்தெந்த மாநிலங்களில் எவ்வளோ நாள் ஆகுது சராசரியாக, அதை வந்து கான்டாக்ட்ஸ் இருக்கிறவங்க ஆர் வேறு விதமாக வந்து எவ்வளோ சீக்கிரம் வாங்கிடுறாங்க. நார்மலாக போகிறவங்களுக்கு அந்த நாட்களை விட ரெட்டிப்பு நாட்கள் ஆகுது. ஸோ இந்த கேப் வந்து ஏன் வருது? ஸோ அப்போ அது வந்து அங்கே இருக்கிற அதிகாரிக்கு இருக்கிற ஒரு டிஸ்க்ரிஷனரி பவர். ஸோ எனக்கு தேவையான ஃபைலுக்கு நான் மூவ் பண்ணுவேன், இல்லைனா பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேயுமே இருந்தது. ஸோ இது இருக்கிற வரைக்கும் ஒரு தனி மனிதர் கையில் அந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற வரைக்கும் அரசாங்கத்துடைய திட்டங்கள் நேரடியாக மக்களுக்கு போய் சேர்றது வாய்ப்பே கிடையாது. இப்போ அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அசஸ்மெண்ட் கம்ப்ளீட்டாக எல்லாமே ஃபேஸ்லெஸ். ஸோ இந்த பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி யார் வந்து யாரோட பேப்பரை கரெக்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி இப்போது இன்கம் டேக்ஸ்லேயே ஆகட்டும், ஜிஎஸ்டியில் ஆகட்டும், இப்போ வந்து எல்லாமே ஃபேஸ்லெஸ்ஸாக அசஸ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அது இன்கம் டேக்ஸ் அப்பலேட் ட்ரிபியூனல் வரைக்கும் வந்து அசஸ்மெண்ட்டில் போகுது. பட் இதில் வந்து அஃப்கோர்ஸ் லைக் ஒரு புது விஷயம் ஆரம்பிக்கும் போது சில ஹர்டில்ஸ் இருக்க தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சேலஞ்சஸ். நான் ஏன் கேட்குறேன்னா, இப்போ திமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவாவும் ஒரு சில விஷயங்களை கோட் பண்ணி சொல்றாரு. அவர் பல விஷயங்கள் இது செயல்படுத்த முடியாத ஒரு சூழல் இருக்கு. வெறும் அறிவிப்புகள், புள்ளி விவரங்கள், அதிக அளவிலான தொகையினுடைய எண்ணிக்கையை கூட்டி சொல்றது இப்படி தான் இருக்குது இந்த பட்ஜெட் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறார் இல்லையா? அதை ஒட்டி தான் நான் இப்போ கேட்குறேன். திருச்சி சிவா அவர்கள் சொன்னாங்க இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு நம்பர் கேம் மாதிரி இருக்கு அப்படிங்கிறது அவர் யூஸ் பண்ண வார்த்தை. ஸோ இப்போ அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பே இல்லை, அந்த மாதிரி நடக்கலை அப்படின்னாரு அவர். அந்த பாட்டே கடைசியில் இருக்கிற பட்ஜெட் ஸ்பீட்டில் அவங்க வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸாகவே சொன்னாங்க. ஸோ 2013-14 33,000 கோடியும், அதுக்கப்புறம் 50, அதுக்கப்புறம் இப்போ வந்து 70,000 கோடி 75,000 கோடி வந்து கோதுமைக்காகட்டும் அரிசிக்காகட்டும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நடக்க போகிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லை. ஸோ திட்டங்கள், செயல் வகைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அண்ட் நீங்கள் அவர் குறிப்பிட்டதுனால அவர் இன்னொரு விஷயம் சொன்னார். இந்த 75 வயசுக்கு மேலே இருக்கவங்க டேக்ஸ் கட்ட வேண்டாம், அதில் எவ்வளோ பேருக்கு டேக்ஸ் வரப்போகுது. ஸோ டேக்ஸ் கட்ட வேண்டாம் அப்படிங்கிறது இல்லை அறிவிப்பு வந்து கம்ப்ளைன்ஸ்க்கு. இப்போ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, சீனியர் சிட்டிசன்ஸ் 60 வயசுக்கு மேற்பட்டவங்க, 80 வயசுக்கு மேற்பட்டவங்க, சீனியர் அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ்னு 2 கேட்டகரியில் இருந்தது. அவங்க வந்து வெறும் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பென்ஷன் இன்கம், பென்ஷனும் இன்ட்ரெஸ்ட்டும் மட்டும் அவங்களுடைய வருமானம் இருக்கிற பட்சத்தில் அட்வான்ஸ் டேக்ஸ் அவங்க கட்ட வேண்டாம் அப்படிங்கிற ப்ரொவிஷன் இருந்தது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ரிட்டர்னும் ஃபைல் பண்ண வேண்டாம். ஸோ டிடிஎஸ் வந்து பிடிச்சிடுறாங்க, உங்களோட பென்ஷனில் பிடிச்சிடுறாங்க, இன்ட்ரெஸ்ட்லேயும் பிடிச்சிடுறாங்க. ஸோ இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ்னு ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபைல் பண்ணாமல் தான் இருக்கலாம். அந்த கம்ப்ளைண்ட்ஸை வந்து ஈஸ் அவுட் பண்ணியிருக்காங்களே தவிர வரி கட்ட வேண்டாம் அப்படிங்கிறது தவறான கருத்து. வரி விலக்கு கொடுக்கல. அதுக்கப்புறம் இந்த இஎஸ்ஐ பிஎஃப் பற்றி சொன்னாங்க. ஸோ இஎஸ்ஐ பிஎஃப் வந்து அகைன் இது வந்து தொழிலாளர்களுக்கான ஒரு நல்ல விஷயம். இஎஸ்ஐ பிஎஃப் சம்பளத்துலேருந்து பிடிச்சிடுறாங்க. எம்ப்ளாயர்ஸ் வந்து அதை கவர்மெண்ட்டுக்கு கட்டுறதில்லை. ஸோ கட்டினா மட்டுமே அது திருப்பியும் உங்கள் கிரெடிட்டுக்கு வரும், நீங்கள் அதை யூஸ் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, நீங்கள் லேட்டாக கட்டினீங்கன்னா என்னைக்கு கட்டுறீங்களோ அன்றைக்கி நீங்கள் அதை கழிச்சுக்கலாம் அப்படின்னு இருந்தது. இப்போ அவங்க வந்து டியூ டேட்குள்ளே கட்டலைன்னா அதுக்கு உங்களுக்கு விலக்கே கிடையாது அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து மக்களுக்கு ஏதுவான ஒரு விஷயம்தான். நீங்கள் சொன்ன மாதிரி மக்களுக்கு ஏதுவான விஷயங்களில் ஒன்று, இந்த இலவசமாக கேஸ் பெறுவருடைய எண்ணிக்கையை 1 கோடியாக உயர்த்துறதுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு அறிவிப்பை நிதியமைச்சர் வெளியிட்டிருக்கிறாங்க. பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு இடையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார். இதன் மீது தான் தற்பொழுது விவாதம் நடத்தி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து தொழில் முனைவோர் சவுந்தரராஜன் இணைந்திருக்கிறார், பேசலாம். சவுந்தரராஜன், இந்தியாவினுடைய பொருட்கள் 100 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதா நிதியமைச்சர் சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? ஜவுளித்துறையினுடைய வளர்ச்சிக்கு இந்த நிதிநிலை அறிக்கையில் முக்கியத்துவமான விஷயங்கள் எதுவும் இடம்பெற்றிருக்கிறா? இல்லை, அவங்க நிதி ஒதுக்கியிருக்காங்க ஜவுளித்துறைக்கு. பட்டு அதை வாங்குவது அப்படின்ட்டு யாருக்குமே தெரியறது இல்லைங்க. எப்போவுமே அது வழிமுறைகள் எதுவுமே கரெக்டாக இல்லைங்க. ஒன்று. ரெண்டாவது வந்துங்க, நம்ம உலக நாடுகளோட போட்டி போடணும்னு சொல்லும்போது நம்மளுடைய காஸ்ட் ஆஃப் ஃபண்டிங் சொல்கிற மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்காமல் நம்ம இதே மாதிரி செஞ்சுட்டு இருந்தோம்னா நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியாது யாரோட. வேணால் நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாகுதுங்க. அதனால் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுத்தாவே எல்லாமே நல்லா போயிடும். சப்சிடி கொடுக்கறதுனாலையோ
இல்லை நமக்கு சும்மா ஃபண்ட்ஸ் கொடுக்குறனாலே ஒன்றும் நடக்க போகிறது இல்லைங்க. பேசிக்காக வந்து நம்மளுடைய காஸ்ட் ஆஃப் ஃபண்டிங் குறைக்கணுங்க. நம்ம ஃபாரின் கண்ட்ரியில் வந்து 1% 2% இருக்குங்க வட்டி. நம்ம நாட்டில் வந்து 9%, முடியாமல் இருக்கிறவங்களுக்கு 12%, 13% போடுறாங்கங்க. இதையெல்லாம் வந்து எப்போ நாம் செக்ரிகேட் பண்ணி ஓப்பன் மார்க்கெட்டில் இருக்கிற நாம் WTO இம்ப்ளிமெண்டேஷன் படி ஓப்பன் மார்க்கெட்டில் இருக்கிற நாம் வந்து அதை எப்போ நம்ம கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரேட்டை குறைக்கிறோமோ அப்போ தான் நம்ம வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இல்லைன்னா பங்களாதேஷ் மாதிரி கண்ட்ரிங்க கூட நம்மளோட பெட்டராக தான் இருப்பாங்க சார். இந்த பட்ஜெட்டில் நீங்கள் எதிர்பார்த்தது என்ன? உங்களுடைய எதிர்பார்ப்பை எந்த அளவுக்கு நிதியமைச்சர் பூர்த்தி செஞ்சுருக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாம். இல்லை, நாங்கள் வரவேற்கிறோமுங்க. பார்க்கு வந்து ஓப்பன் இன்னும் 7 பார்க்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நாங்கள் வரவேற்கிறோமுங்க. அதிலெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க. பட் என்னென்னா எப்போ வரும் எப்படி வருங்கிறது எங்களுக்கு தெரியாது. டைம் ஃப்ரேம் என்னன்னு எங்களுக்கு யாருக்கு தெரியாதுங்க. அப்புறம் நிறையா வந்து அறிக்கையும் நிறையா இருக்குதுங்க. ஆனால் இண்டஸ்ட்ரி வந்து இண்டஸ்ட்ரிக்கு எதுவுமே வந்து சேர மாட்டேங்குதுங்க. இது உங்கள் பேனலில் இருக்கவங்களே சொன்ன மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து சிஸ்டத்தில் வந்து டெலிவரி பாயிண்ட் கிடையாதுங்க. நிறையா சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் இதெல்லாம் கொடுக்க போகிறோம், இவ்வளோ பணம் கொடுக்க போகிறோன்னு சொல்கிறாங்க. பட் அது வந்து டெலிவரி ரீச் ஆகுதான்னு கேட்டால் அந்த ரீச் ஆச்சா இல்லையாங்கிறதுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் இல்லைங்க சார் பட்ஜெட். அதனால் வந்து எது எப்படி வந்து சேருங்கிறது எங்களுக்கு கரெக்டாக தெரியலைங்க. ஆனால் எல்லாத்துக்கும் அடிப்படையாக வந்து வட்டி குறைக்காமல் வந்து நாம் பெருசாக வளர முடியாதுங்க. இந்த எக்கனாமிக்ஸ் வில் நாட் க்ரோ சார். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு நன்றி சவுந்தரராஜன். மாணவர்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் இந்த பட்ஜெட் குறித்து. மேம், என் பேர் ஷம்ஷீர். நான் வந்து ISSM பிஸ்னஸ் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கேன். ஸோ என்னோடய கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2019 வந்து எக்ஸ்போர்ட்டில் இன்சென்டிவ்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா அது ஒரு இம்பேக்ட் வந்து 2020 ஒன் ஆஃப் தி ரீசனாக இருந்துச்சு. எக்ஸ்போர்ட்லாம் கொஞ்சம் டவுன் ஆனதுனால. ஸோ இப்போ இந்த பட்ஜெட்டில் அதை பற்றி இன்னும் பாயிண்ட் எதுவுமே கம் ஃபார்வர்ட் வரல. ஸோ அதனால திருப்பி எக்ஸ்போர்ட் வந்து டவுன் ஆகிற சான்சஸ் இருக்கா, இல்லை அதில் கொஞ்சம் அப்ரைஸ் இருக்குமா, இல்லை அப்படியே ஸ்டேபிளாக தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குற மாதிரி ஆக்சுவலி பங்களாதேஷ் நம்மளை விட எக்ஸ்போர்ட்டில் இன்னும் அதிகமாக தான் இருக்காங்க. எக்ஸ்போர்ட் இன்சென்டிவ்னு ஸ்பெசிஃபிக்காக இந்த பட்ஜெட்டில் அதை பற்றி அவங்க பேசலை. ஜென்ரலாகவே ஜிஎஸ்டியில் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த எக்ஸ்போர்ட் பண்ணுற வேல்யூக்கு நம்ம ஜிஎஸ்டி கட்ட வேண்டாம். அதுக்கு LUTன்னு சில ஃபார்மாலிட்டிஸ் வச்சுருக்காங்க. அது கம்ப்ளீட் பண்ணி அது ரொம்ப எளிமையான ஃபார்மாலிட்டி தான். அதை முடித்தா நம்ம வந்து அதில் வரி இருக்காது. அதே மாதிரி அந்த எக்ஸ்போர்ட்டுக்காக வாங்கக்கூடிய இன்புட் மெட்டீரியல்ஸில் கட்டுற ஜிஎஸ்டியும் ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு வழிவகைகள் இருக்குது. ஸோ ஆஸ் சச் எக்ஸ்போர்ட்டை என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் ஜிஎஸ்டியில் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இப்போது இந்த பட்ஜெட்டில் நிறைய இம்போர்ட் டியூட்டிஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு பொருளை லோக்கலாக வாங்கும்போது இருக்கிற விலை அதிகமாக இருந்தால் இம்போர்ட் பண்ணுவோம் இல்லையா, இம்போர்ட் கம்மியாக இருந்தால் இம்போர்ட்டே பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி இம்போர்ட் பண்ணுவோம். பட் இப்போ நிறைய இம்போர்ட் டியூட்டி ஏற்றிருக்கிறதுனால லோக்கல் கன்சம்ஷன் அதிகமாகும். அவங்க ப்ராசஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு வழிவகையாக அது அமையும். ஸோ இப்போது எக்ஸ்போர்ட் இவங்க கொடுத்துருக்கிற எஸ்டிமேட் படி எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் ஆக போகுது இந்த இயரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். தற்பொழுது நம்முடைய இணைப்பில் பொது காப்பீட்டு ஊழியர் சங்கத்தினுடைய ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன் சார் வணக்கம். நிதியமைச்சருடைய இந்த பட்ஜெட் மீதான உரையை பார்த்துருப்பீங்க. LICயினுடைய பங்குகள், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளினுடைய பங்குகள் எல்லாம் விற்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க. இதன் மூலமாக வந்து 2.1 லட்சம் கோடி நிதி திரட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த அறிவிப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆனந்தன்? அதாவது இந்த பட்ஜெட்டில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மக்களிடம் இருந்தது. ஏன்னா ஒரு பேண்டமிக், ஒரு மிகப்பெரிய தொற்றுக்கு பிறகு வருகின்ற ஒரு பட்ஜெட்டு. அப்போது இந்த பட்ஜெட்டில் வந்து மக்கள் வந்து மிகப்பெரிய நெருக்கடிக்கு பிறகு இந்த பட்ஜெட்டில் ஏதாவது நிவாரணம் இருக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்போடு இருந்தார்கள். ஆனால் இந்த எதிர்பார்த்த எந்த நிவாரணமும் இந்த பட்ஜெட்டில் கொடுக்கல. இந்த பட்ஜெட்டில் தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள் குறித்து எந்த விஷயங்களும் பேசப்படவில்லை. இந்த பட்ஜெட்டில் விவசாயிகள் பிரச்சனை குறித்து எதுவும் பேசப்படவில்லை. இந்த பட்ஜெட்டில் மத்தியதர ஊழியர்கள் பற்றியோ மத்தியதர வர்க்கத்தை பற்றியோ எந்த ஒரு வார்த்தையும் குறிப்பிடப்படாமல் இருக்கிறது. இந்த பட்ஜெட்டில் MSME சிறு குறு தொழில் சம்பந்தமாக அதை விரிவுபடுத்துவது, அதை ஊக்குவிப்பது சம்பந்தமாக எதுவும் பேசப்படவில்லை. மாறாக இந்த பட்ஜெட்டில் இதுவரை 75 ஆண்டுகளில் இந்தியா சேர்த்து வைத்திருந்த சொத்து, 70 ஆண்டுகளில் இந்தியா சேர்த்து வைத்த சொத்து முழுவதும் விற்கப்படுவதற்கான அடிக்கோள்கள் தான் ஒவ்வொரு பட்ஜெட்லையும் போடப்படுகிறது. இந்த பட்ஜெட்டில் கூடுதலாக போடப்பட்டிருக்கிறது பார்க்குறோம். LIC IPO, வங்கிகள் IPO, இல்லை பொது காப்பீட்டு நிறுவனத்துடைய IPO என்பது எப்படி பார்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கி அவர்களுடைய ஃபேமிலி சில்வர், குடும்ப சொத்தை விற்பதற்கு சமமானது. அதாவது ஒரு தனி மனிதன் வந்து
தன்னிடம் தன்னோட கையாளாத தனத்தை எப்படி பண்ணுவாருன்னா தன் குடும்பத்தை நடத்துவார்னா வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் அண்டா குண்டாலாம் எடுத்து விற்று குடும்பத்தை நடத்துவார். அப்படித்தான் இந்த அரசாங்கம் இதுவரை சேர்க்கப்பட்ட சொத்துக்களாக இருக்கின்ற பொதுத்துறை நிறுவனங்களை விற்று சம்பாதிக்க வேண்டும், குடும்பத்தை நடத்த வேண்டும், இந்த நாட்டை நடத்த ஆட்சி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறது. அதே போல் இதே இந்த பட்ஜெட்டில் வந்திருக்கின்ற இன்னொரு முக்கியமான அறிவிப்பு என்பது இன்சூரன்ஸ் துறையில் அந்நிய நேரடி முதலீடு என்பது 49லிருந்து 74% உயர்த்தப் போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி ஆத்ம நிர்பார் குறித்தெல்லாம் பெரிய பெரிய விளம்பரங்களும் பெரிய அளவில் பூஸ்ட் பண்ணி இன்றைக்கி பேசப்படுகிறது. பிரதமரிலிருந்து நிதியமைச்சர்லேருந்து ஆத்ம நிர்பார், நாங்கள் தான் செல்ஃப் ரிலையன்ஸ் எப்படிலாம் பேசியிருக்கார்கள், சுயமாக நாங்களே எல்லாம் பண்ணுவோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இன்றைக்கி. ஆனால் 74% அந்நிய நேரடி மூலதனம் எங்கேருந்து ஆத்ம நிர்பாரில் வரும் என்று நமக்கு தெரியவில்லை. இன்னொன்று, நீங்கள் எதில் 74% அனுமதிக்கப் போகிறீர்கள் என்று சொன்னால், இந்தியாவினுடைய பொதுத்துறை நிறுவனமாக இருக்கின்ற எல்ஐசி கிட்டத்தட்ட 32 லட்சம் கோடி தன்னுடைய மதிப்பீடாக வைத்திருக்கிறது. அதோட இன்வெஸ்ட்மெண்ட் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அதில் கொண்டு மக்களுடைய சேமிப்பு பணம் இன்னைக்கு எல்ஐசியில் போடப்படுகிறது. அப்போ அந்த பணத்தை போடுகின்ற அந்த நிறுவனத்தில் நீங்கள் எல்ஐசி ஆயில் காப்பீட்டு நிறுவனங்களில், எல்ஐசி கிடையாது, ஆயில் காப்பீட்டு தனியார் நிறுவனங்களில் 74% எஃப்டிஐ என்பது அனுமதிக்கப்பட்டால் மக்களுடைய சேமிப்பு பணம் முழுவதும் அந்நிய நாட்டுக்கு திறந்து விடப்படுகிற ஒரு ஏற்பாடாக இருக்கும் இது. அப்போ இன்னைக்கு என்ன ஆத்ம நிர்பார் என்று தெரியவில்லை. இன்னைக்கு அந்த பணம் முழுவதும் இன்னைக்கு சாமானிய மக்களுக்கு பயன்படுகிறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக, கட்டுமான பணிகளுக்காக பயன்படுகிறது, நம்முடைய சாலை வசதிக்கு பயன்படுகிறது. அரசாங்கத்திற்கு ரயில்வேக்கு பணம் தேவைப்படுதுன்னா உடனே எல்ஐசி கூப்பிட்டு நீங்கள் பணம் கொடுன்னு கேட்குறாங்க, கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இந்தியாவில் பயன்படுகின்ற அந்த பணம் முழுவதும் இன்றைக்கு 74% எஃப்டிஐ என்று சொன்னால் அதில் ஒரு கிளாஸ் போடுறாங்க. நாங்கள் டைரக்டர்ஸ்லாம் அதிகமாக மெஜாரிட்டி டைரக்டர்ஸ் இந்தியன்ஸ் தான் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ டைரக்டர்ஸ் வெளிநாடுகளிலிருந்து டைரக்டர்ஸ் அனுமதிக்க போகிறார்கள் என்று தெரிகிறது. அப்போ இதெல்லாம் எங்கே போய் முடியும் என்று சொன்னால், ஒரு கட்டத்தில் இது 100% எஃப்டிஐயில் போய் முடியும். இந்தியாவினுடைய மக்களுடைய பண சேமிப்பு என்பது அந்நிய நாட்டு கம்பெனிகளுடைய கைகளில் போய் சேரும் என்று சொன்னால் அவர்கள் அந்த பணத்தை எதுக்கு வேண்டாலும் பயன்படுத்தலாம். ஆக ஒரு மிகப்பெரிய ஆபத்து என்பது இருக்குது நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த பட்ஜெட்டில் எதை பேச வேண்டுமோ அதை பேசப்படாமல், சாமானிய மக்களை பற்றி பேசப்படாமல், தொழிலாளர்களை பற்றி பேசப்படாமல், இந்த பட்ஜெட் வருமானத்தை பெருக்குவதற்கு இருக்கின்ற சொத்தை விற்றுத்தான் வருமானத்தை பெருக்க வேண்டும் என்று இந்த அரசாங்கம் நினைக்கிறது. இது ஒரு தவறான முடிவாக நாம் பார்க்கின்றோம். இந்த அரசாங்கத்திற்கு நிதி திரட்டுவதற்கு பல வழிகள் இருக்கிறது. ஒரு 10 நாட்களுக்கு முன்பு வெளிவந்த ஆக்ஸ்ஃபோம் ரிப்போர்ட் மிக அழகாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறது. இந்தியாவில் இருக்கின்ற 954 பெரும் பணக்காரர்கள், 1000 கூட கிடையாது, 954 பெரும் பணக்காரர்கள் இந்த கோவிட் காலத்தில் சேர்க்கப்பட்ட சொத்தில், அதிகமாக கூட இல்லை, மொத்த சொத்தும் எடுக்க சொல்ல, இந்த கோவிட் காலத்தில் சேர்க்கப்பட்ட சொத்தில் 4% டேக்ஸ் போட்டால் போதும். இது நம்ம எங்களை மாதிரி மிடில் கிளாஸ்க்கு இல்லாட்டி மற்ற சாதாரண மக்களுக்காக போடுற மாதிரி 35% டேக்ஸ்லாம் போட வேண்டாம். நீங்கள் கார்பரேட்டுக்கு போகிற மாதிரி 25%, 22% டேக்ஸ் கூட போட வேண்டாம். வெறும் 4% டேக்ஸ் போட்டாலே நீங்கள் கிட்டத்தட்ட 1.5% கிட்ட ஜிடிபி, 1லிருந்து 1% ஜிடிபி, கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி கிட்ட நமக்கு அது வருமானம் வரும். சாமானிய மனிதர்களுக்கான பொருளாதார ஒரு அறிக்கையாக இந்த பட்ஜெட் இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை நீங்கள் முன்வைக்கிறீங்க. இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு நன்றி ஆனந்தன். இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழல் பார்க்குறப்போ, இந்த ஜிடிபிக்கும் கடனுக்குமான இந்த பிரச்சனையை பார்க்குறப்போ எமர்ஜிங் எக்கனாமி தான் இங்கே இந்தியாவில் இருக்கிற ஒரு சூழல் ஒன்று நிலவுது. பூட்டான், நேபாள் மாதிரியான சின்ன சின்ன தெற்காசிய நாடுகள் கூட ஒரு வலுவான பொருளாதார கட்டமைப்பை இந்தியாவோட ஒப்பிடுறப்போ பார்க்குது. கடனை எப்படி அடைக்க போகிறாங்க, இந்த திட்டங்களை எப்படி தீட்ட போகிறாங்க அப்படின்றதானே இது மாதிரியான தொழில் முனைவோர், பல்வேறு துறை சார்ந்தவங்களுடைய கருத்துக்களாக இருக்குது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி நம்ம இந்த கடனை அடைக்கிறதுக்கான அல்லது இந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான நிதி எப்படி திரட்ட போகிறோன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? நிச்சயம். ஸோ இப்போது அவர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது வீட்டில் இருக்கிற சொத்தெல்லாம் விற்று நம்ம குடும்பம் நடத்தக்கூடாது. ஸோ அந்த மந்த்லி நம்மளுக்கு தேவைப்படுற எக்ஸ்பெண்டிச்சரை நம்ம சம்பாதிக்கணும். ஸோ சொத்தை விற்று பண்ணோன்னா அது ரொம்ப நாள் நீடிக்காது. அண்ட் இவ்வளோ நாள் 70 வருஷமாக இந்தியா சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் இப்போ விற்கிறாங்க அப்படிங்கிறது அவரோட கன்சர்னாக இருந்தது. ஸோ இப்போ 70 வருஷம் இந்தியா சேர்த்து வச்ச சொத்து அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா பிஎஸ்யூஸ் ஆகட்டும், இப்போது எல்ஐசி அஃப்கோர்ஸ் லைக் ப்ராஃபிட் மேக்கிங், ஐ மீன் நல்லாவே பண்ணிட்டு இருக்கிற இன்ஸ்டிடியூஷன் தான். ஸோ பிஎஸ்யூஸ் ஆகட்டும், இப்போ அவங்க இதில் எலக்ட்ரிசிட்டி இது எதெல்லாம் ப்ரைவேட்டைஸ் பண்ணுறாங்களோ அது மொத்தமுமே நிறைய ஃபண்டிங் கவர்மெண்ட்லேருந்து போயிட்டு இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு அதுலேருந்து ரெவென்யூ திரும்பி வந்ததா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ இது அவரோட கேள்விக்கு பதில் சொல்லணும்னா, கடன் வாங்கி நம்ம சொத்து சேர்த்தோன்னா என்னைக்காவது அந்த கடன் அடைக்கிறதுக்கு சொத்தை விற்று தான் ஆகணும். நம்ம சம்பாதிச்சு சொத்து சேர்த்தோன்னா அதை விற்று நம்ம பணம் ஈட்டினா அது தவறான ஒரு செயல். ஸோ இப்போ இங்கே இருக்கிற சிச்சுவேஷனில்
கடன் அப்படிங்கிறது இந்த வருஷமோ இல்லை பேண்டமிக்னாலேயோ கொரோனாலேயோ வந்த ஒரு விஷயம் கிடையாது. கடன்ன்றது ரொம்ப நாளாகவே இருந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்டும் நம்ம வந்து செலவழிச்சுட்டு தான் இருக்கோம். ஸோ இப்போ இந்த எக்கனாமிக் சர்வேல கூட என்ன சொன்னாங்கன்னா, இப்போ நமக்கு அந்த கிரெடிட் ரேட்டிங் கூட வந்து நம்ம கீழே வந்திருக்கு இந்தியா. ஸோ அது வந்து சைனாவோட ஒப்பிடும்போது அவங்க வந்து ஏ இருக்கும் போது அவங்க போனாங்க, நம்ம வந்து BBB- வந்து நம்ம போகிறோம். பட் ஆனால் என்றைக்குமே வந்து இந்தியா ஒரு கடனை திருப்பி கட்டுறதுலையோ இல்லை ஒரு வட்டியை திருப்பி கட்டுறதுலையோ நம்ம வந்து தவறினது கிடையாது. ஸோ நம்ம அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், சமாளித்து ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து ஃபண்டிங்கை உள்ளே கொண்டு வந்தே ஆகணும். அவரோட கவலை வெளிநாட்டிலேருந்து ஃபண்டிங் கொண்டு வந்து இருக்கிற பணம்லாம் அங்கே போனால் அவங்க நாளைக்கு நம்மளை டாமினேட் பண்ண ஆரம்பிக்கலாம். பார்டர் இஷ்யூஸ், சேஃப்டி இஷ்யூஸ் என்னவா வேணால் அது இருக்கலாம் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. நம்மளோட நாட்டை உள்ளே இருக்கிறத பார்த்தோன்னா நம்ம வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜென்ரேட் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா இவ்வளோ யங் பாப்புலேஷன் வந்து அவங்களுடைய சக்தியை வந்து வேறு விதமாக பயன்படுத்தினாங்கன்னா அது வந்து நம்மளோட நாட்டுக்கு டேஞ்சர். நம்மளே உள்ளேயே வந்து ஒரு டேஞ்சரை க்ரியேட் பண்ணுற மாதிரி. இன்சூரன்ஸ் பர்சே அவங்க வந்து ஓப்பன் பண்ணது. இன்சூரன்ஸ் வந்து நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் இன்சூரன்ஸ் பண்ணாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து மெடிக்கல் செலவு நிறைய பண்ணுறோமே தவிர அவுட் ஆஃப் பாக்கெட்டாக நம்ம நிறைய செலவு பண்ணுறோம். அதுவுமே எக்கனாமிக் சர்வேல சொல்லப்பட்டிருக்கு. இன்சூரன்ஸுங்கிறது நம்ம வந்து ஒரு செலவாக எதுக்கு பண்ணுறோம்? இப்போ இன்சூரன்ஸ் பண்ணால் நம்மளுக்கு அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் வருமா? ஸோ இப்போ எல்ஐசியுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்ட் இன்சூரன்ஸ் எல்லாம் கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிறையவே புஷ் ஆச்சு. ஸோ வெறும் இன்சூரன்ஸை ஒரு செலவாக நம்ம வந்து பண்ணுறோமா, அதுக்கான ரீஇன்சூரன்ஸ். ஸோ அதில் போகிற செலவு வந்து ஒரு எலிமெண்ட் ஆஃப் ரிஸ்கோடு தான் போகுது. ஸோ அது வந்து ஃப்ரீயாக போகலை. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து நம்ம திறந்து விடுற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து நீங்கள் வாங்க எல்லாரும் வந்து இங்கே பிஸ்னஸ் பண்ணி இங்கேருந்து எடுத்துகிட்டு போங்க. இன்னொருத்தர் யாரோ பேசும்போது கூட சொன்னார், இங்கேருந்து இருக்கிற வருமானம்லாம் வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா இங்கே என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ இந்தியாவோட டாக்ஸேஷன் வோடஃபோன் கேஸ் ஆகட்டும், இப்போ அதிலிருந்து இருக்கிற நிறைய விஷயங்கள் கூட நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்தாச்சு. ஸோ ரெட்ராஸ்பெக்டிவாக நாங்கள் பழசு போய் நீங்கள் வந்து 2000 வருஷத்தில் நீங்கள் பண்ணதுக்கு வட்டி கட்டுங்கன்னு நாங்கள் இன்றைக்கி சொல்ல மாட்டோமே தவிர இன்றைக்கி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம ஒரு மாதிரி அவங்கள லாக் பண்ணியாச்சு. ஸோ இங்கேருந்து சம்பாதிக்கிற பணத்துக்கு இங்கே டேக்ஸ் கட்டிட்டு தான் அவங்க மிச்சத்தை எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ இந்த பென்ஷன் ஃபண்ட்ஸை பற்றியெல்லாம் நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ஃபண்ட்ஸ் இங்கே வரதுல சில தடைகள் இருக்குது, அதையுமே நாங்கள் இப்போ கண்டிஷன்ஸை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு. இந்த பென்ஷன் ஃபண்ட்ஸ் எல்லாம் ஏன் முதல்ல இங்கே கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களுக்கு கனெக்ட் பண்ணி இப்போ இந்த சோஷியல் செக்யூரிட்டி சம்பந்தமான ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. இப்போ நம்ம எல்ஐசியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், எல்ஐசி ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதுக்கான ரிட்டர்ன்ஸ் வருது. இந்த பென்ஷன் ஃபண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. வளர்ந்த நாடுகளில் 2% தான் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட். அவங்க இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா டேக்ஸ் போக எல்லாம் போக அவங்க ஒரு 8% எடுத்துகிட்டு போனால் கூட அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அதுக்காக தான் இந்த FDI ஓப்பன் பண்ணது. இது வந்து நல்லதா அப்படின்னாக்கா நிச்சயமாக இல்லை தான். ஆனால் நமக்கு வேறு வழி இருக்கா அப்படின்னா அதுக்கும் இல்லைங்கிறது தான் பதில். தொடர்ந்து பேசலாம். தற்பொழுது நம்முடைய இணைப்பில் சிவபெருமாள் இணைந்திருக்கிறார். சிவபெருமாள், நீங்கள் பார்த்துருப்பீங்க, விவசாயிகளுக்கான கடன் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. பேண்டமிக் பீரியடில் அதிகம் பாதிக்கப்பட்ட ஒரு துறை விவசாயத்துறையாகவும் இருக்குது. அதே சமயத்தில் இயற்கை பேரிடராகவும் நிறைய பாதிப்புகளை விவசாயத்துறை சந்திச்சிருக்குது. இந்த சூழலில் கடன் அப்படின்ற நிதியமைச்சருடைய இந்த இலக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சார், இதை வந்து நாம் எப்படி பார்க்கணுன்னா, கொரோனா பீரியடில் வந்து உண்மையிலேயே கொரோனா பீரியடில் பாதிக்காத ஒரு மனுஷன் யாருன்னா விவசாயி தான் சார். அவன் பாதிச்சிருந்தானா உங்களுக்கு 3 வேளை சாப்பாடு எப்படி கிடச்சிருக்கும்? அதனால் கொரோனா பீரியடுக்கும் விவசாயிகளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இந்த பட்ஜெட்டில் 16.5 லட்சம் மானியம் கொடுக்கறதாக மதிப்புக்குரிய சீதாராமன் அறிவிச்சிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன் வரேன்னா, எங்களுடைய ஒட்டுமொத்த விவசாயியோட கருத்து என்னென்னா, எங்களுக்கு நீங்கள் கடனும் கொடுக்க வேணாம், மானியமும் கொடுக்க வேண்டாம். இந்த கடை வாங்காத அளவுக்கு உள்ள ஒரு ஆளாகவும், அப்படியே கடை வாங்கினா மானியம் இல்லாமல் கட்டக்கூடிய ஆளாகவும் எங்களை நீங்கள் தயார்படுத்தலாம். உதாரணத்துக்கு நீர்நிலை மேலாண்மையை நீங்கள் முழு கவனம் செலுத்தி எங்களுக்கு ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக தண்ணி கிடைக்கிற மாதிரி கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை செயல்படுத்துனீங்கன்னா எங்களுடைய உற்பத்திகள் அதிகரிக்கும், நாட்டில் விலைவாசி குறையும். இவ்வளோ பணம் வந்து பொருளாதாரத்தில் சிக்கல் வந்து பொதுமக்கள் வரமாட்டாங்க. ஒரு பக்கம் நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து நாங்கள் நன்றி சொல்கிறோம். 14.5 லட்சம் கோடி ரூபா மானியம் கொடுக்குறதுன்னு சொல்கிறத நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் எங்களுக்கு இனிமேல் அந்த மாதிரி மானியம்லாம் வேண்டாம், கடை வேண்டாம். எங்களுடைய உற்பத்திக்கான பொருளுக்கு உண்டான விலையை கொடு. ஒரு தக்காளி பழம் நான் 15 ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணுறேன்னா எனக்கு 20 ரூபா கொடு. 5 ரூபா என் குடும்ப செலவுக்கு வேணும்னு கேட்குறேன். நீ அதை 25 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு அது எனக்கு கவலை இல்லை. ஆனால் அது பாதிக்கப்படுறது பொதுமக்கள். ஏன்னா அதை சொல்ல வரல.
எங்களுக்கு மானியம் அதிகம் கொடுத்துட்டோன்னு சொல்கிறத விட எங்களுடைய உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு நீர்நிலை மேலாண்மை அதிகப்படுத்தி கொடுங்கன்னு நாங்கள் கேட்குறோம். உதாரணத்துக்கு இப்போ காவிரி கோதாவரி திட்டத்தை இணைக்கிறதுக்காக 36,500 கோடி ரூபா ஒதுக்குறதுன்னு சொன்னாங்க. ஏன் இந்த பட்ஜெட் அது சொல்லலை? தமிழ்நாட்டினுடைய தண்ணி பஞ்சமே தீர்ந்துருக்குமே. இப்போ 3 வருஷமாக ஓரளவுக்கு தண்ணி பஞ்சம் இல்லாமல் இருக்குது. ஏதோ ஒரு 30 வருஷமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் தண்ணி இல்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. தை மாசி பங்குனியிலோடனே முதலமைச்சர் 1400 கோடி ரூபாய் ஒரே மாவட்டத்துக்கு கொடுத்துருக்காரு. அதில் எங்களுக்கு அவர் சந்தோஷம், அந்த மாவட்டத்துக்கான சந்தோஷம், எங்களுக்கெல்லாம் வருத்தம். அது ஒரு 500 கோடி ரூபாய் எங்கள் சேலம் மாவட்டத்துக்கே அவர் ஒதுக்கலங்கிறது வருத்தம் இருந்தாலும் நதிகள் அந்த மாதிரி இப்போ தமிழ்நாடு எப்படி அனைத்து அரசாங்கத்தினுடைய முக்கியமான கொள்கை முடிவு சார்ந்த ஒன்றா இருக்கு. தாண்டி தமிழ்நாட்டினுடைய நீர்நிலை மேம்பாட்டுக்காக குடிமராமத்து திட்டங்கள் சிறப்பாக செயல்பட்டு இருக்குது. தொடர்ந்து நீங்கள் பேசினதுக்கு நன்றி. தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கை மீது பல்வேறு துறை சார்ந்த நபர்களும் அரசியல் விமர்சகர்களும் அரசியல்வாதிகளும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். தற்பொழுது அதிமுகவினுடைய நவநீத கிருஷ்ணன் செய்தியாளரை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அதனுடைய நேரலை காட்சிகளை பார்க்கலாம். லட்சம் கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த விவசாயத்தை பொறுத்தவரை விவசாயிகளுக்கு முன்பே இந்த மத்திய அரசு தொடர்ந்து அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட், இந்த உற்பத்தி செலவை போன்று 1.5 மடங்கு அது விலையாக நிர்ணயிக்கப்பட்டு அது வழங்கப்பட்டு வருகிறது. அதனை பற்றிய புள்ளி விவரங்களை மிக அழகாக எடுத்து வைத்தார்கள். அடுத்து வருமான வரியை பொறுத்தவரை 75 வயது மேற்கொண்டவர்களுக்கு வருமான வரி அந்த ரிட்டர்ன் தாக்கல் செய்ய வேண்டியதில்லை என்று அறிவித்திருக்கிறார்கள். மேலும் தமிழகத்தில் உள்ள 5 துறைமுகங்களை உயர்த்தி அதனுடைய நிலைப்பாட்டை உயர்த்தி மேலும் பல வசதிகள் செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே தமிழகத்திற்கு தேவையான திட்டங்களுக்கு போதிய நிதி உதவியும் விவசாயிகளுக்கு போதிய விலையையும் நிர்ணயம் செய்து மற்ற தரப்பு மக்களுக்கும் பயனளிக்கும் வகையில் இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதனை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முழு மனதுடன் வரவேற்கிறது. திமுக வர எதிர்க்குது சார் பட்ஜெட்டை பொறுத்தளவு. அந்த திட்டங்கள் எதுவும் தமிழ்நாட்டுக்கு இல்லை. அதாவது எலெக்ஷனை முன் வச்சு தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு அதிகமாக ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் அது செயல்படுத்துறதுக்கு சாத்தியம் இல்லைன்னு திமுக குற்றம் சாட்டுது. அதாவது அவங்க திராவிட முன்னேற்ற கழகம் சொல்வது என்பது காழ்ப்புணர்ச்சியில் சொல்லப்படுகிறது. மத்திய அரசினுடைய பட்ஜெட்டில் ஒதுக்கப்படுகின்ற தொகை அதற்கு போதிய நிதி ஆதாரத்தின் அடிப்படையில் தான் ஒதுக்கப்படுகிறது. இந்த இப்போ நமக்கு எப்படியோ நம்முடைய தமிழகத்திற்கு நல்லது நடைபெறப் போகிறது. 63,246 கோடி மெட்ரோ ஃபேஸ் 2 சென்னைக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது என்பது வரவேற்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் இதில் மனசாட்சியுடன் நடந்து கொள்ளவில்லை. அதே போன்று தமிழகத்திற்கு சாலை கட்டமைப்பிற்கு 3500 கிலோமீட்டர் தூரத்திற்கு 1 லட்சம் கோடிக்கு மேல் ஒதுக்கியுள்ளது. இது மிகப்பெரிய அது பற்றி கவலை இல்லை சார். அது எப்படி வேணாலும் அவங்க பட்ஜெட்டில் 3500 கிலோமீட்டர் ஒதுக்குறாங்க. அது இல்லை அது மறுபடியும் இது அரசனுடைய கையில் இருக்குது. அது எப்படி வேணாலும் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு இப்போக்கு சொல்ல முடியாது. ஆனால் இந்த நிதி ஒதுக்கீட்டை மத்திய அரசு தமிழகத்திற்கு ஒதுக்கியுள்ள நிதி ஒதுக்கீட்டை தமிழக மக்கள் கட்டாயமாக வரவேற்க வேண்டும், வரவேற்கிறார்கள். அது இதை பற்றி இப்போ பேசக்கூடாது சார். நம்மளுக்கு 3500 கிலோமீட்டர் தூரத்துக்கு சாலை கட்டமைப்பு உயர்த்துறாங்க. 1 லட்சம் கோடிக்கு மேலே ஒதுக்கியிருக்காங்க சார். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த நிதிநிலை அறிக்கையை அதிமுக வரவேற்பதாக அதிமுகவினுடைய எம்பி நவநீத கிருஷ்ணன் தற்போது செய்தியாளரை சந்தித்து தெரிவித்த அந்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து விவாதிக்கலாம். பொருளாதார மாணவர்களா இந்த பட்ஜெட் குறித்த இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய முக்கியமான சந்தேகங்களை விருந்தினர்கிட்ட கேட்கலாம். வணக்கம் மேம், என் பேர் ரோகன், ஐஎஸ்எம் பிஸ்னஸ் ஸ்கூல்லேருந்து வரேன். என்னோடய கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளீன் இந்தியா மிஷன் பற்றி. ஸோ ஆல்ரெடி ஸ்வச் பாரத் அபியான்ன்றது கொஞ்சம் ஒரு குட் அச்சீவ்டான ஒரு இது இருக்குது. ஸோ இப்போ 54,184 crores ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க க்ளீன் இந்தியா மிஷனுக்காக. இது எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம். இப்போ நம்ம வளர்ந்த நாடுகளுக்கு இப்போ எந்த வெளிநாடுகளுக்கு நம்ம போனாலும் நம்ம அங்கே பிரமிப்பாக பார்க்குற விஷயம் க்ளீனாக இருக்கிறது தான். அது ஊர் க்ளீனாக இருக்குது, பொல்யூஷன் ஃப்ரீயாக இருக்குது, அண்ட் ரோட் சூப்பராக இருக்குது. இதுதான் நம்ம எந்த நாட்டுக்கு போனாலும் பிரமிப்பாக பார்க்குற விஷயம்.
அந்த பிரமிப்பை நம்ம நாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு முயற்சி தான் இந்த க்ளீன் இந்தியா மூமெண்ட். ஸ்வச் பாரத் சொன்ன மாதிரி கொஞ்சம் அச்சீவ் பண்ணாங்க. அதை இன்னும் எக்ஸ்டென்ஷன் அதோட ஸ்வச் பாரத்தோட எக்ஸ்டென்ஷன், அதனால தான் அவங்களே அதை 2.0 சொன்னாங்க. க்ளீன் இந்தியா மூமெண்ட் இதை அவங்க பல இடங்களில் டச் பண்ணுறாங்க. இந்த வெஹிக்கிள் ஸ்க்ராப்பிங்கெல்லாம் கூட ஏர் பொல்யூஷன் கொடுக்குற வெஹிக்கிளில் ஸ்க்ராப் பண்ணணுங்கிறதும் இந்த இட்ஸ் ரிலேட்டட் டு அந்த க்ளீன் இந்தியா தான். அதே மாதிரி ஏர் பொல்யூஷனுக்காக அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டும் க்ளீன் இந்தியாவுக்காக தான். ஸோ அதுக்கு உண்டான டைரக்ஷன் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. ஃப்ரம் ISSM பிஸ்னஸ் ஸ்கூல். பேண்டமிக்கில் வந்து மற்ற செக்டார்ஸ் கம்பேர் பண்ணும்போது அக்ரிகல்ச்சர் செக்டார் மட்டும் தான் 3.05% க்ரோத் காமிச்சுது. அது வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து லைக் நல்லா கொடுத்துருக்காங்களா, இல்லை இன்னும் கொடுத்துருக்கலாமா எஃபெக்ட் பாலிசிஸ் அப்படின்ட்டு? நல்ல கொஸ்டின் பிரியதர்ஷினி. எல்லா இண்டஸ்ட்ரீஸும் டவுன் ஆகும்போது அக்ரிகல்ச்சர் மட்டும் க்ரோத் காமிச்சுது அப்படிங்கிறது ரொம்ப சரியான விஷயம். இப்போது இதுக்கான இன்சென்டிவ் பேஸ் அப்படின்னாக்கா நமக்கு விவசாய கடன் தள்ளுபடியோ அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் அவங்களுக்கான மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், அப்புறம் அக்ரிகல்ச்சருக்கான ஃபண்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு, அப்புறமா அவங்களுக்கு ஃபண்ட் அவைலபிலிட்டி, ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். ஸோ எல்லாருக்குமே வந்து பணம் தேவையான நேரத்தில் அவைலபிளாக இருந்ததுன்னா அவங்களுக்கு அவங்களோட பிஸ்னஸை பண்ண முடியும் அப்படின்னு சில சிறப்பம்சங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. நிச்சயமாக அக்ரிகல்ச்சரில் நம்ம ஒரு நல்ல க்ரோத்தை பார்க்க முடியும். நிச்சயமாக தொடர்ந்து பேசலாம். தற்பொழுது நம்முடைய இணைப்பில் தூத்துக்குடியிலிருந்து சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸினுடைய தமிழரசு இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். தமிழரசு சார், இந்த பட்ஜெட்டை உரையை நீங்கள் கேட்டிருப்பீங்க. உற்பத்தியை பெருக்க 13 துறைக்கு 1.97 லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்படுறதா நிதியமைச்சர் அறிவிச்சிருக்கிறாங்க. உங்களுடைய பட்ஜெட் மீதான எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இந்த பட்ஜெட்டினுடைய உரை அமைஞ்சிருக்கா, எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இது வந்து திஸ் இஸ் த முதல் முறையாக ஒரு பேப்பர்லெஸ் பட்ஜெட் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ரொம்ப வரவேற்கத்தக்கது. இதில் மோரோவர் இந்த பட்ஜெட் வந்து இட்ஸ் a வெரி ஸ்ட்ரக்சர்ட் பட்ஜெட். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் ரொம்ப தெளிவாக 13 துறைகளில் கிட்டத்தட்ட ஏறத்தாழ 1,13,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்து இந்த எக்கானமியை ஒரு பூஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு இது பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க இலக்கு வந்து கரெக்டாக வச்சிருக்கிறதுனால எல்லா ஃபீல்டுலேயும் அவங்க வந்து they have done their homework very correctly. ஒவ்வொரு ஃபீல்ட்லேயும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அண்ட் தேர்பை இன்க்ளூசிவ் க்ரோத், தேர்பை ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எல்லாத்தையுமே லிங்க் பண்ணி ரொம்ப சிறப்பாக அவங்க கொடுத்துருக்காங்க. த கைட்லைன்ஸ் ஃபார் த பட்ஜெட் இஸ் ரொம்ப நல்லா இருக்குது, விச் இஸ் ரிஃப்ளெக்டட் இன் த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் உடனடியாக 1000க்கு மேலே புள்ளிகள் கூடியிருக்கிறதுனால இதை இந்த பட்ஜெட் வந்து பொதுமக்களும் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு அக்ரிகல்ச்சரிஸ்ட்டு எல்லாருமே வரவேற்கிறாங்கன்றதுனால நான் நினைக்கிறேன். தொடர்ந்து பேசலாம். மாணவர்களுடைய சந்தேகங்கள். லாயல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து வரேன். ஸோ என்னோட கேள்வி என்னென்னா, இந்த நிதிநிலை அறிக்கையில் வந்து IDBI பேங்க் இன்னும் 2 பேங்க்ஸ் எல்லாம் ப்ரைவேட்டைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 51 வருஷங்களுக்கு முன்னாடி பேங்க் நேஷ்னலைசேஷன் ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஃப்யூச்சரில் பேங்க் ப்ரைவேட்டைசேஷன் அப்படின்றதுக்கு இது ஒரு முதற்கட்ட படியாக இருக்குமா அப்படின்றது என் கேள்வி. ஓகே, இது நம்ம ஹிஸ்ட்ரி பார்த்தோன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். 50 வருஷம் முன்னாடி நேஷனலைசேஷன் வந்தது. பட் நம்மளோட க்ரோத், இந்தியாவோட க்ரோத் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அதிகமாக அப்படிங்கிற க்ரோத் மேப் பார்த்திங்கன்னா 91லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 91லேருந்து நம்ம வளர்ச்சி பாதையில் இருந்தோம். ஏன் அதுனா அதில் ப்ரைவேட்டைசேஷன் ஒரு முக்கிய பங்கு வகிச்சது. அப்போ நம்ம இந்தியாவை ஓப்பன் டு குளோபல் அதனால ப்ரைவேட்டைசேஷனால் இந்தியாவுக்கு ஒரு க்ரோத் இருந்ததாக எக்கனாமிக் சர்வேலையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி போன பட்ஜெட்லேயே டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 2.1 lakh crore எடுக்கணும் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமாக அப்படின்னு கவர்மெண்ட் பிளான் பண்ணாங்க. பட் மேபி டியூ டு கொரோனா ஒரு 90,000 தான் அவங்களால பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த தடவையும் 1.75 crore டார்கெட் பண்ணியிருக்காங்க. இப்போ டேக்ஸ் கலெக்ஷனில் அவங்களால பெருசாக பண்ண முடியாது. மார்க்கெட் பாரோயிங்கில் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஸோ இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ரூட்டை கவர்மெண்ட் எடுக்குது. தொடர்ந்து சவுந்தரராஜன் ஜவுளித்துறை சார்ந்த நபர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். சவுந்தரராஜன், குறிப்பாக கோயம்புத்தூர் அப்படின்றது அதிக அளவு ஏற்றுமதி நடக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. ஏற்றுமதிக்கான வாசலை இந்த பட்ஜெட் திறந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? இல்லை, இதில் எதுவும் பெருசாக இன்சென்டிவ் எதுவும் அதுக்கு தகுந்தபடி எந்த விதமான ஒரு அறிக்கை இல்லைங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 10% காட்டன் மேலே டியூட்டி போட்டிருக்காங்க, இம்போர்ட் டியூட்டிங்க.
அதனால் என்ன இன்னும் வந்து ஒன்றா நம்ம இம்போர்ட் பண்ணுறது நிறுத்திடுவாங்க. நிறுத்தும் போது என்ன லோக்கல் மார்க்கெட்டில் காட்டன் வந்து டிமாண்ட் வரும்போது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறத வாய்ப்பாக இருக்குங்குது. அதனால் இது ஏன் இப்படி பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியலைங்க. ஏன்னா 10% டியூட்டி போட்டிங்கன்னா நாங்கள் இம்போர்ட் பண்ணுறது டோட்டலாகவே எங்களை வந்து டிஸ்யூட் பண்ணுறாங்க. அதாவது பண்ண வேண்டாம், பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் அதிகமாகும். அப்படிங்கும்போது மில்ஸ் எல்லாம் வந்து திருப்பி டெக்ஸ்டைல் மில்ஸ் எல்லாம் வந்து திருப்பி லோக்கல் காட்டன், அதாவது நம்ம இந்தியன் காட்டனை பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது டிமாண்ட் அதிகமாகுங்க. டிமாண்ட் அதிகமாகும் போது ப்ரைஸ் எஸ்கலேஷன் அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதனால் இது இந்த விதத்தில் எப்படி என்ன ரிசல்ட் கொடுக்குங்கிறது கண்டிப்பாக ஒரு மாதம் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியுங்க. ஒன்று. ரெண்டாவது வந்துங்க, இந்த இது மின்சாரத்துக்கு வந்து 3.05 கோடி ஏதோ இவங்க ஒதுக்கியிருக்காங்க, அது பரவாயில்லைங்க. பட் என்னென்னா இந்த இண்டஸ்ட்ரி மேலே வந்துங்க 2003 கிராஸ் சப்சிடின்னு சொல்லி 100% சார்ஜ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு 3 ரூபா கரண்ட்டுன்னா அது 6 ரூபாய் நாங்கள் கட்டிகிட்டு இருக்கிற நிலைமையில் தான் இண்டஸ்ட்ரீஸ் இன்றைக்கி இந்தியா பூராமல் இயங்கிட்டு இருக்குதுங்க. இந்த போர்டுனுடைய டோட்டல் இன்எஃபிஷியன்சிக்கு நான் இண்டஸ்ட்ரீஸ் தான் பே பண்ணிகிட்ருக்குங்க. அதையெல்லாம் ரிவர்ஸ் பண்ணாமல் வந்து காஸ்ட்டை வந்து மேனேஜ் பண்ணவே முடியாதுங்க. அதான் இன்ட்ரெஸ்ட்டுங்க பவர் ரெண்டுமே இதாக இருக்குங்க. நாங்கள் வந்து நல்ல ஒரு இப்போ பிரைம் மினிஸ்டர் சொல்கிற மாதிரி நல்ல ஒரு பே கொடுக்கலாம்னா இந்த ரெண்டுமே எங்களை அதுக்கு இல்லாமே பண்ணி போடுதுங்க ஆக்சுவலாக. அப்போ எங்களுக்கு பே கொடுக்குற கெப்பாசிட்டி இல்லாமல் போயிடுதுங்க. இப்போ இந்தியன் என்டர்பிரினர்ஸ் வந்து கண்டிப்பாக இதையெல்லாம் சரி பண்ணால் வந்து இந்தியன் என்டர்பிரினர்ஸ் வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் கம்மிங்க. அப்புறம் வந்து பேசிக்காக சொல்ல போனால் ரேட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபியூல் வந்து மாற்றாமல் நம்ம வார்டில் இது எஸ்கலேஷன்லேயே நம்ம வந்து பெட்ரோல் டீசல் அதிகமாகிட்டே போகும்போது இதே இன்ஃப்ளேட்டரி தானுங்க. இந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் வச்சுட்டு எப்படிங்க நம்ம இன்ஃப்ளேஷன் கட்டுப்படுத்துகிறோம்னு சொல்கிறது எப்படின்னு எனக்கு புரியலைங்க. ஒன்று. அப்போ இந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் இருக்கும்போது என்னாங்கன்னா கண்டிப்பாக வந்து திருப்பி நீங்கள் இன்னொன்று நம்மகிட்ட வரவங்க எல்லோரும் கவர்மெண்ட் ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாருமே என்ன கேட்பாங்க, டிஏ இருக்கும்போது எல்லாருமே சம்பளத்தை சரி கேட்பாங்க. அப்போ நம்ம டேக்ஸ் வந்து டிஏவாக போகுது. அப்போ இது எல்லாத்தையுமே மீறி எப்படி ஒரு பெரிய வளர்ச்சி நம்ம அடைய போகிறோங்கிறது தான் எனக்கு புரியாத ஒரு புதிராக இருக்குதுங்க. அப்புறம் இது வரைக்கும் நிறைய ஃபண்ட் பண்ணியிருக்காங்க டெக்ஸ்டைல் பார்க்கு. டெக்ஸ்டைல் மில்ஸுக்கு எந்த விதமான ஒரு ஊக்கத்தொகையெல்லாம் இது வரைக்கும் எல்லாம் பார்க்குக்கு தான் பண்ணியிருக்காங்க. பட் அந்த பார்க்குலேயே நல்லபடியாக இயங்கலாமுங்க. இயக்கிறதுக்கு இன்னும் அது எந்த இடத்துல ரிசல்ட் இருக்குன்னு யாருக்குமே தெரியாமல் தான் இருக்குதுங்க. இதுக்கு மேலே வந்துங்க இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா கொரோனாவில் எல்லாருமே சஃபர் ஆனோம். பட் இந்த எஸ்எம்இக்கு என்னென்னமோ செய்கிறேன்னு சொன்னாங்க, பட் எதுவுமே செய்யலை. இதே வந்து எஃப்டிஐ உள்ளே வந்தால் எல்லாமே கொடுக்குறேன்னு சொல்கிற கவர்மெண்ட்டு எங்களை வந்து எந்த விதத்துலையுமே வந்து எங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு முயற்சி செய்ய மாட்டேங்குது. அந்த முயற்சி கண்டிப்பாக எடுத்திருந்தாவே இங்கே இருக்கிறவங்களே நல்லா என்டர்பிரினர்ஸ் போகாமல் இருப்பாங்கல்லங்க. இன்றைக்கி வந்து நம்ம என்பிஏ ஆனவரை நம்ம கண்ட்ரோல் ஃபேக்டர் எடுக்கிறோம். பட் என்பிஏ ஆகாமல் பண்ணியிருக்கலாம் இல்லைங்களா? வட்டி வந்து 6 மடங்கு 5 மடங்கு வச்சுருக்கும்போது நீங்கள் வந்து ஃபாரின் ரூல்ஸ் படி நீங்கள் வந்து 90 நாளில் வந்து என்பிஏ பண்ணிடுன்னு சொல்கிறத வந்து எத்தனையோ ரெப்ரசன்டேஷன் எங்கள் அசோசியேஷன்லாம் செஞ்சுருக்குதுங்க. இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு நன்றி சவுந்தரராஜன். தற்பொழுது தூத்துக்குடியிலிருந்து ஒருவர் இணைந்திருக்கிறார், அவர்கிட்ட பேசலாம். நுகர்வோரே இந்த மின்சாரத்தை எந்த மின் நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இப்போ இந்த பட்ஜெட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. எப்படி பார்க்குறீங்க இதை? ஒருவேளை இப்போ சிம் கார்டு நாங்கள் எந்த நிறுவனத்தில் வேணால் வாங்கலாம், அந்த முறை அடிப்படையில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்களா? இதில் இருக்கக்கூடிய சாதக பாதகமான அம்சங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்குது. நான் அவர்கிட்ட கேட்ட கேள்வியை தான் மேம் உங்கள்கிட்ட சுபாஷினி கேட்குறேன். நுகர்வோரே மின் நிறுவனங்களை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை நிதியமைச்சர் அறிவிச்சிருக்கிறாங்க. ஏன் நான் பயன்படுத்துகிற செல்ஃபோனுக்கான சிம்மை நான் ஒரு தனியார் நிறுவனத்திலேருந்து வாங்குகிறேன், நான் கட்டணம் கட்டலைன்னா அதற்கான இணைப்பு ஆட்டோமேட்டிக்காக துண்டிக்கப்படுது. மின்சாரத்துறையில் இதை நம்ம கொண்டுட்டு வரும்பொழுது நான் மின்சாரத்திற்கான கட்டணத்தை கட்டலை அப்படின்றப்போ நான் அரசு நிறுவனத்துக்கிட்ட, நான் அரசாங்கத்திட்ட, அரசு ஊழியர்கள்ட்ட நேரடியாக கேட்க முடியும். ஆனால் தனியார் நிறுவனங்கள்ட்ட போய் நம்மளால் கேட்க முடியாது இல்லையா? நான் வாங்குகிற மின்சாரத்துக்கான கட்டணம் செலுத்தப்படாத பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்க கட் பண்ணுறது சாமானியர்களை நேரடியாக பாதிக்கிற ஒரு விஷயமா மாறுதில்லை. இதனுடைய தொலைநோக்கு திட்டம் என்ன? இதை எந்த
அடிப்படையில் அரசாங்கம் கொண்டு வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ மின்சாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பில்லு கட்டலைன்னா வந்து கட் பண்றதுங்கிறது அரசாங்கமும் பண்ற ஒரு விஷயம் தான். ஸோ இப்போவுமே நம்ம வீட்டில் பில் கட்டலைன்னா நம்மளுடைய எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் கட்டு தான் ஆகும். ஸோ இது வந்து அவங்க தெளிவாக இன்னொரு தடவை ரீட்ரேட் பண்ணி அந்த சென்டென்ஸை சொன்னாங்க, மக்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கொண்டு வரதுக்காக. இப்போ அந்த தொழிலதிபர் அவருமே சொன்னார், எலக்ட்ரிசிட்டி வந்து 100% எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க, அது வந்து எங்களால் பண்ண முடியல. நம்மளோட எலக்ட்ரிசிட்டி அந்தந்த ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி பார்த்தாலும் பெரிய அளவில் லாபகரமாக இயங்கலை. ஸோ இதுக்கு இன்எஃபிஷியன்சி காரணமாக இருக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணால் காஸ்ட்டை குறைக்க முடிஞ்ச காரணமாக இருக்கலாம். இது வந்து அரசாங்கத்துறை அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் அரசாங்கம் இருக்கலாம், மாநிலம் மத்தியம் எல்லாமே. ஸோ இதை ப்ரைவேட்டைஸ் பண்ணும்போது இன்னும் காஸ்ட் எஃபெக்டிவாக இன்னும் கொஞ்சம் பெட்டர் ப்ரைஸில் மன்னிக்கணும். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, நீங்கள் சொன்னது ரொம்ப சரிதான். இப்போ அரசாங்கமும் அதே காசு கட்டலைன்னா மின் இணைப்பை துண்டிச்சிருவாங்க அப்படின்னு. இப்போ இலவச மின்சாரம் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. தமிழ்நாட்டினுடைய விவசாய மேம்பாட்டுக்கு இலவச மின்சாரம்ன்றது ரொம்ப முக்கியமான அச்சாரமான ஒரு விஷயம். தனியார் நிறுவனங்களுடைய கைக்குள்ள போறப்போ இலவச மின்சாரம் அப்படின்ற ஒரு கான்செப்டே அடிபட்டு போகுது இல்லையா? அது எப்படி போகும்? ஸோ இப்போ இலவச மின்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டுல இருந்து தமிழ்நாடு அரசு வந்து மானியத்தில் வழங்குற ஒரு விஷயம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் கண்டிப்பாக வந்து ப்ரைவேட் தனியார் துறை கொடுக்குற மின்சாரத்தை நீங்கள் எடுக்கணுங்கிறத சொல்லலை, உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்கப்படுது அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. இப்போ இலவசமாக நமக்கு மின்சாரம் கிடைக்கும்ன்ற பட்சத்தில் நம்ம ஏன் அந்த ஆப்ஷனுக்கு போக போகிறோம்? இப்போ இங்கே வந்து நம்ம சென்னை ஆகட்டும், நம்ம வந்து நிறைய பவர் கட்டு அதனால நிறைய பாதிப்புகளை சந்தித்த காலங்கள் எல்லாம். ஸோ இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நமக்கு வந்து ஒருத்தரை நம்பி இல்லாமல் எனக்கு வந்து பவர் கிடைக்கும், இன்னொரு எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்தா கூட கிடைக்கும், அதில் ப்ரொடக்ஷனில் லாபம் பண்ண முடியும் அப்படின்னா அது நல்ல விஷயம் தானே. இப்போ கிராமங்களில் இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டில் தான், ஸ்லாப் ரேட்டில் தான் அவங்க வந்து மின்சார இது பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஆப்ஷனுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு ஆப்ஷனாக தானே கொடுக்குறாங்க. கண்டிப்பாக. கடைசி 3 நிமிடங்கள் தான் இருக்குது. உங்களுடைய கேள்விகளை சுருக்கமாக கேளுங்க, அவங்களும் சுருக்கமாக பதில் சொல்லுவாங்க. ஹலோ மேம், நான் செல்சி சந்தியா ஃப்ரம் லிபா. ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பட்ஜெட்க்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க பட்ஜெட் லைக் நெவர் பிஃபோர் அப்படின்னு. பட் ஆஃப்டர் போஸ்ட் பட்ஜெட் அவங்க சொன்னது வந்து எந்த அளவுக்கு இருக்குது? ஏன்னா 75 வயசுக்கு மேலே பென்ஷன் வாங்குறவங்களுக்கு டேக்ஸ் எக்ஸெம்ஷன் இதெல்லாம் பார்க்கும்போது பெரிய வித்தியாசம் இல்லையோ அப்படின்னு தோணுது. இது வந்து ஷார்ட் டேர்ம் பெயின் ஃபார் லாங் டேர்ம் கெயின் அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஒரு விஷனரி பட்ஜெட். ஸோ நெவர் பிஃபோர்னா எவ்ரி டைம் பட்ஜெட் வந்து இன்னைக்கு நமக்கு என்ன கிடைக்கும், மக்கள் கையில் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நோக்கி தான் இருக்கிற பட்ஜெட். இது வந்து இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனில் கஷ்டமாக இருக்கிற சூழ்நிலையில் நிறைய சேலஞ்சஸ்க்கு நடுவில் ஒரு பட்ஜெட்டை வந்து நம்ம பண்ணணும். ஹேவிங் இன் மைண்ட் நம்மளுடைய இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் இருக்கிற எக்கானமி ரிவைவ் ஆகணும், லாங் டேர்மையும் பார்க்கணும். அப்படிங்கும் போது டெஃபினட்டாக அதுக்கான பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். அடுத்து மேம், என் பேர் சுரேந்தர், நான் லயோலா இன்ஸ்டியூட் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வரேன். என்னோட கேள்வி என்னென்னா, வி ஷேப் ரெக்கவரி, கே ஷேப் ரெக்கவரின்னு சொல்கிறாங்க. பட் நிறைய எக்கனாமிக்ஸ் வந்து கே ஷேப் ரெக்கவரி தான் இருக்குன்றாங்க. பட் வந்து ஒரு லாங் டேர்மில் பார்க்கும்போது லைக் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு என்ன தான் வந்தாலும் இன்க்ரீஸ் ஆனாலும் எஸ்எம்இ அண்ட் எம்எஸ்எம்இ தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து ஈஸியாக லோன் வாங்கிட்டு அவங்களோட வளர்ச்சிக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிடுறாங்க. பட் ஆனால் அந்த சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் இன்னும் கஷ்டப்படுறாங்களே, அது வந்து லாங் டேர்மாக நம்ம அது தடுக்கிறதுக்கு என்ன மேம் வழி? எம்எஸ்எம்இக்கு டாப் ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டில். ஸோ எம்எஸ்எம்இயை ஒரு ஆர்கனைஸ் செக்டரை, இப்போ கார்பரேட் ஈஸியாக லோன் வாங்கிட்டு போகிறாங்கன்னா அவங்க வந்து ஒரு ஆர்கனைஸ் செக்டரில் இருக்காங்க, என்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டாலும் அவங்களால கொடுத்துட முடியும். ஸோ ஒரு ரிலையபிளாக இருக்குது அவங்களோட லெண்டிங். அந்த மாதிரி ஒரு ரிலையபிள் கவுண்டருக்குள்ளே எம்எஸ்எம்இயை கொண்டு வரதுக்கான நிறைய திட்டங்கள் இந்த பட்ஜெட்ல எல்லாம் இதுக்கு முன்னாடியே இருந்தது. இப்போ வந்து நிறைய ஃபண்டும் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக தட் இஸ் டேக்கன் கேர் இந்த பட்ஜெட். அடுத்து வணக்கம் மேம், என் பேர் சுசீந்தர் சுதர்சன், லிபா கல்லூரி மாணவன். இப்பொழுது பட்ஜெட் படி 2021 படி ஏஐடிசி ஆக்ட் ஒன்று போட்டிருக்காங்க மேம். 2.5 பர் லிட்டர் ஆன் பெட்ரோல் அண்ட் 4 rupees per liter ஆன் டீசல் போட்டிருக்காங்க மேம். இது வந்து கன்சியூமர் சாதாரண மக்களுக்கு வந்து கஷ்டம் தானே, பேர்டன் தானே மேம்? இது நிச்சயமாக பேர்டன் தான். அந்த பேர்டனை வந்து நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் கவர்மெண்ட் ரெவென்யூ பண்ணணும் அப்படின்னும் போது கை வைக்கல, கார்ப்பரேட் டாக்ஸ்லையும் கை வைக்கல. ஸோ ஏதாவது ஒரு இடத்துல ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ணி தான், அது நிச்சயமாக பேர்டன் தான். கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது மேம். ஃபஸ்ட்டு வந்து அது 182 இருந்தால் ரெசிடென்ஷியல், பட் இப்போ வந்து அது குறைச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்கலாம் மேம்? நிச்சயமாக ஜெனி. ஸோ இப்போ வந்து நம்மளோட கண்ட்ரியில் நம்ம நிறைய கம்பெனிஸை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மூவ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே இருக்கிற 1% கம்பெனியை ஒரு நான் ரெசிடென்ட் கூட திறக்கலாம் அப்படின்னு சொன்னது வந்து ஒரு நல்ல மூவ். இது ஐஎஸ்எஸ்எம்லேருந்து இந்த எஃப்டிஐ இன்வெஸ்ட்மெண்ட் கேப் வந்து 74% இன்க்ரீஸ் பண்ணதுனால
இந்தியாவில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறது, இப்போ அது வந்து 74% இன்க்ரீஸ் பண்ணதுனால ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்மளோட இதில் அதிகமாக தான் ஆகும். பட் நீங்கள் சொன்ன மாதிரி எல்ஐசியில் ஐ மீன் இந்தியாவில் இருக்கிறவங்க யாருமே இன்சூரன்ஸை இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த இன்சூரன்ஸை ஏன் இந்தியாவில் இருக்கிறவங்கள இன்வெஸ்ட் பண்ண கொண்டு வர முடியல, அண்ட் எக்ஸிக்யூஷன் தான் ப்ராப்ளம் அப்படின்னா நிறைய பாலிசிஸ்லாம் இருக்குல்ல, அது மட்டும் எப்படி எப்படி எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நம்புறது. ப்ரைவேட்டைஸ் பண்ணால் அதுக்கு உண்டான ப்ராசஸ் இது ப்ரைவேட்டைசேஷன் பண்ணும்போது அதுக்கு நீங்கள் இப்போ கேட்குறது நடக்கும் அப்படின்னு கவர்மெண்ட் நம்புகிறாங்க. அதனால தான் இந்த எஃப்டிஐயாக இருக்கட்டும், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எப்பயுமே ப்ரைவேட்டைசேஷன் கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ணும்போது காம்படிஷன் அங்கே க்ரியேட் ஆகுது. ஸோ அதனால அந்த செக்டார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. சொல்கிறீங்களா நீங்கள்? ப்ரைவேட்டைஸ் பண்ணால் பெட்டராக ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறேன். தொடர்ச்சியாக நிச்சயமாக நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கையினுடைய விவாதங்களும் அரசியல் களத்திலும் சமூக தளத்திலும் ஏற்பட்டு தான் இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெரிய பேண்டமிக்கை சந்திச்சிருக்குது உலகம். இந்தியாவினுடைய பொருளாதார கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான பல பரிசோதனை முயற்சிகளும் இந்த பட்ஜெட்டில் முன்னெடுக்கப்பட்டிருக்குது. இதனுடைய சாதக பாதகமான அம்சங்கள் எதிர்வரக்கூடிய காலங்களில் தான் தெரியும். இன்றைய பட்ஜெட் குறித்தான விவாதத்தில் பங்கேற்ற இருவருக்கும் நன்றி. அதே போன்று பட்ஜெட் மீதான கேள்விகளை கேட்ட உங்களுக்கும் நன்றி. பட்ஜெட் குறித்தான இந்த சிறப்பு நேரலை விவாதம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து அண்மை செய்திகளை காண நியூஸ் 7 தமிழோடு இணைந்திருங்கள்.